கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். ස්වාමින් වහන්සේගේ සුදුව නාමයට මහිම වේවා. දෙවි යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ඔබ සියලු දෙනාම සුබ පතමින් පිළිගන්නවා. மீண்டும் ஆன்லைன் மூலமாக ஒரு வேத பாடத்திலே உங்களை சந்திப்பதேற்று கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன். නැවත වාරයක් ඔන්ලයින් මගින් බයිබල් ඉගෙනවීම සමග ඔබව අමුවීමට ලැබුණ අවස්ථාවට ස්වාමින් වහන්සේ තුල මං ප්‍රීතිමත් වෙනවා. இந்த நாளின் தேவன் வார்த்தையின் ஊடாக எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். අද දවසේ දිව්‍යන් වහන්සේ තමාගේ වචනේ රැගෙන අප සමග කතා කරමින් අපිව ශක්තිමත් කරන්නට බලවත් ලෙස සිටිනවා. இந்த நாளே உங்கள் மத்தியிலே வாழ்க்கை மாற்றம் ஏற்பட நம்மில் ஏற்பட வேண்டிய மாற்றங்கள் என்ன என்பதை குறித்து உங்களோடு பேச பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துகிறார். අද දවසේදී ඔබ මැද්දේ ජීවිතයේ වෙනසක් සිදු වෙනට අප තුල සිදුවිය යුතු වෙනස කුමක්ද යන මාතෘකාව යටතේ කතා කරන්නට ආත්මයන්න් වහන්සේගෙන් මඟ පෙන්වීමක් මං ලබාගෙන සිටිනවා. இதை பற்றி மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் நாங்கள் பார்க்கலாம். මේ ගැන මතෙව් පොතේ 6 වෙනි පරිච්ඡේදයේ 19 වෙනි වචනේ සිට 28 වෙනි වචනේ දක්වා අපිට බලන්නට පුළුවන් වෙනවා. நாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராகவும் ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டு மாத்திரம் போதாது, நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். අපි යේසුස් වහන්සේව අපගේ පුද්ගලික ගැලවුම් කරුවෙකු ලෙස දෙවිඳුන් ලෙස පිළි අරගෙන සිටිනාseම අපගේ ජීවිතේ වෙනසක් සිදු වෙන්නට ඕන කියලා දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු වෙනවා. எங்களுக்கும் தேவனுக்கு இடையிலான ஒரு தொடுதல் என்கவுண்டர் நடந்தது உண்மையா இருந்தால் அது எங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் வெளிப்பட வேண்டியதா இருக்கிறது. අපිටත් දෙවියන් වහන්සේටත් අතරේ තිබෙන සම්බන්ධතාවයේදී ස්පර්ශ කිරීමක් අතගැසීමක් සිදු වුණා නම් අපගේ ජීවිතේ අනිවාර්යෙන්ම වෙනසක් සිදු වෙන්නට ඕන. அருமையானவர்களே, உண்மையாக வாழ்க்கை மாற்றமுள்ள ஒரு தேவ பிள்ளைதான் மெய்யான சாட்சியாய் இருந்து தேவ ராஜ்யத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாற முடியும். සැබෑ වූ වෙනසක් සිදු වුණා එක් දේව දරුවෙක් තමයි දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයටත් මේ පොළොවටත් සාක්ෂිමත් ජීවිතයක් ගත කරන්නට හැකියාවක් සිදු වෙනවා. இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் சபையிலே பல வருஷமா இருந்து பல போதனைகளை கேட்டும் அவங்களுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான மாற்றமும் இல்லை. අද බොහෝ දේව දරුවන් බොහෝ අවුරුදු ගණනාවක් සුදු සභාවේ සිටලා බොහෝ දේශනාවලට ඇහුම්කම් දීගෙන සිටින විටත් ඔවුන්ගේ ජීවිතේ කිසිදු වෙනසක් සිදු වුණේ නැහැ. அவர்கள் கடமைக்கென்று கட்டாயத்திற்கென்று ஒரு மதத்தில் இருப்பது போல அவர்கள் ஆராதனைக்கு வந்து போகிறார்கள். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதே மாதிரி அவர்கள் வாழுகிறார்கள். ඔවුන් අනිවාර්යකම වගකීම නිසා නිකන් ඔවුන් සභාවට ඇවිත් යනවා. එනමුත් එලෙසමයි ඔවුන්ගේ ජීවිතයේ තිබෙන්නේ කිසිදු වෙනසක් ඔවුන්ගේ ජීවිතයේ සිදු වුණේ නැහැ. ஆனால் தேவன் நிச்சயமா எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். එනමුත් දෙවියන් වහන්සේ අනිවාර්යෙන්ම අපගේ ජීවිතේ වෙනසක් සිදු වෙන්නට ඕන කියා බලාපොරොත්තු වෙන සිටිනවාදේ අපි දැනගන්නට ඕන වෙනවා. அருமையானவர்களே, கொரோனா வைரஸ் சூழ்நிலையிலே பல போராட்டங்கள் பிரச்சனைகளுக்கு மத்தியிலே கடவுள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மன மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. මේ කොරෝනා වෛරස් නැමැති වාතාවරණයේදී විවිධ ප්‍රශ්න පොරබදී මැද්දේ අපි සිටින විටත් අපගේ ජීවිතයේ එක්තරා වෙනසක් සිදු වෙන්නට ඕන කියා දෙවියන් වහන්සේ අපිට අවස්ථාවක් ලබා දීලා සිටිනවා. මේ අවස්ථාව අපි යහපත් ලෙස භාවිතා කරන්නට ඕන වෙනවා. நாங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்தும் இனியும் நாங்கள் உணர்வற்று ஏனோ தானோண்டு வாழ்ந்து நாம் வாழ்க்கை மாற்றமற்ற இப்படியே வாழ்ந்து கொண்டு போவது நல்ல காரியம் இல்லை. අපි යේසුස් වහන්සේව දැන සිටින විටත් අපගේ ජීවිතේ කිසිදු වෙනසක් සිදු වෙන්නේ නැතුව අපි ඇඟින් බර වෙන්නේ නැතුව අපි සිටින කොටදී කිසිම ප්‍රයෝජනයක් අප තුළ සිදු වෙන්නේ නැහැ. எனவே கடவுள் கொடுக்கிற இந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்தி நாங்கள் வாழ்க்கை மாற்றத்துக்குள்ளே செல்ல வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். එම නිසා දෙවියන් වහන්සේ අපිට ලබා දෙන මේ අවස්ථාව අපි භාවිතා කරලා අපගේ ජීවිතයේ එක්තරා වෙනසක් අපි ඇති කර ගන්නට ඕන වෙනවා. இப்படிப்பட்ட வாழ்க்கை மாற்றத்துக்கு எங்களுக்குள்ளே ஏற்பட வேண்டிய 5 விதமான மாற்றங்களை குறித்து உங்களோடு சுருக்கமாக பேச பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்துகிறார். මේ ආකාර ජීවිතයේ වෙනසක් සිදු වෙන පිණිස අපි වෙනස් කළ යුතු කරුණු 5ක් ඔබ සමග කතා කරන්න මං සූදානම්ව සිටිනවා. முதலாவதாக எங்களுடைய மதிப்பீட்டில் மாற்றம் வர வேண்டியது அவசியமாக இருக்கு. පළමු කොට අපගේ වටිනාකමේදී එක්තරා වෙනසක් සිදු වීම ඉතා අවශ්‍යව තිබෙනවා. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனங்களை நாங்கள் வாசிப்போம். මතෙව් 6 වන පරිච්ඡේදයේ 19 වන 20 වනි වචනවල අපි කියවන්නට අසමු. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. පොළොවේ නුඹලාට වස්තු රැස් කර නොතබන්න. එහිදී කාවෝද මලකඩද ඒවා නාස්ති කරති. සොරුද උමංකෙන සොරා ගනිති. නොමුත් ස්වර්ගයේ නුඹලාට වස්තු රැස් කර තබා ගනින්න. එහිදී කාවෝවත් මලකඩවත් ඒවා නාස්ති නොකරති. සොරු උමංකෙන සොරා නොගනිති. அருமையானவர்களே, எங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்றால்
எங்களுடைய மதிப்பீட்டில் ஒரு மாற்றம் அவசியமாக இருக்கிறது. ප්‍රේමවන්තනේ අපගේ ජීවිතේ වෙනස් වෙන්නට ඕනේ නම් අපගේ වටිනාකමේදී එක්තරා වෙනසක් සිදු වෙන්නට ඕන වෙනවා. அருமையானவர்களே, எங்களுடைய வாழ்க்கை ஏதாவது ஒன்றுக்கு நாங்கள் கொடுக்க முன்பதாக நாங்கள் மதிப்பீடு செய்ய ஆரம்பிப்போம். අපගේ ජීවිතේ එක්තරා දෙයකට අපි බාර දෙන්නට කලින් අපගේ ජීවිතයේ ඒ දේ කාරණාවල් අපි වටිනා කරලා බලනවා. ஏதாவது ஒரு அளவுகோலின் அடிப்படையிலே தான் இந்த மதிப்பீட்டை நாங்கள் செய்வோம். යම් කිසි මිම්මක් අපි පාවිච්චි කරලා තමයි මේ දේ අපි වටිනා කරලා මැනිය කරලා බලන්නේ. இந்த குறிக்கப்பட்ட விடயம் நல்லதா கெட்டதா, இது உகந்ததா பெருமதியானதா, இது பொக்கிஷமா சொத்தா என்பதை நாங்கள் என்ன செய்வோம்னா மதிப்பிட்டு நாங்க பார்ப்போம். මේ කාරණාව යාපද්ද අයාපද්ද නැත්නම් මේක අපිට වැදගත්ද නැද්ද කියා අපි යම් කිසි මිම්මක් පාවිච්චි කරලා තමයි අපි වටිනා කරලා බලන්නේ. அதற்கு பின்புதான் எங்களுடைய வாழ்க்கை அதிலே கொடுக்க ஆரம்பிப்போம். ඉන් පස්සුව තමයි ඒ දේ සඳහා අපගේ ජීවිතය අපි කැප කරන්නේ. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இரண்டு விதமான மதிப்பீடுகளை பற்றி பேசுகிறார். මේ ස්ථානයේ යේසුස් වහන්සේ දෙකාකාර වටිනාකම් ගැන කතා කරනවා. 19வது வசனத்திலே அருமையானவர்களே பூமிக்குரிய மதிப்பீட்டை பற்றி பேசுகிறார். දානම වන වචනේදී පොළොවට අදාළ වටිනාකම් ගැන කතා කරනවා. அதைத்தான் உலக மதிப்பீடு என்று சொல்லுவோம். ඒ තමයි අපි ලෞකික වටිනාකම කියලා කියන්නේ. இந்த உலகமானது ஒரு மதிப்பீட்டிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. මේ ලෝකයේ එක්තරා වටිනාකම් යටතේ ක්‍රියාත්මක කරමින් සිටිනවා. அருமையானவர்களே, இதைத்தான் உலக மதிப்பீடு என்று சொல்லுவோம். මේකටම අපි ලෞකික වටිනාකම කියලා කියන්නේ. பணம், பொருள், பதவி, அந்தஸ்து, சிற்றின்பங்கள், சுகபோகமான வாழ்க்கை, சுயம், இவைகள் தான் இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற பிரதானமான மதிப்பீடுகளாய் இருக்கிறது. අද කාලේ ලෝකයේ මුදල් ගාස්තුව, බඩුබාය, ධනය, තනතුරු, වස්තුව, ඒ වගේම මමත්වය මේ දේ තමයි වටිනාවත් ලෙස තිබෙන්නේ. எனவே அருமையான இந்த உலகத்தின் மதிப்பீடு அடிப்படையிலே வாழ்க்கையை பார்த்து இந்த உலகத்திலே நான் பொக்கிஷங்களை சேர்க்க வேண்டும், அதுதான் வாழ்க்கை என்று நான் புரிந்து கொண்டு மதிப்பீட்டு செய்வேனா இருந்தால் அருமையான வாழ்க்கை மாற்றம் என்னுடைய வாழ்க்கையிலே வராது. මේ ලෞකික වටිනාකම කරන කොටගෙන මේ පොළවේදී මට අදාළ සියලු වස්තුවල් මං රැස් කරගෙන මෙහිදී පහසුව මං ජීවත් වෙන්නට කැමති වෙනවා නම් මගේ ජීවිතේ එක්තරා වෙනසක් සිදු වෙන්නේ නැහැ. அதே நேரத்தில் 20வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பரலோகத்துக்குரிய மதிப்பீட்டை பற்றி பேசுகிறார். 20 වෙනි වචනේදී ස්වර්ගික වටිනාකම ගැන දෙවියන් වහන්සේ කතා කරනවා. அருமையான பரலோக மதிப்பீடு என்பது தேவன் எதையெல்லாம் மேன்மையாக கருதுகிறாரோ அதுதான் பரலோக மதிப்பீடாய் இருக்கிறது. ස්වර්ගික වටිනාකම් කියලා කියන කොටදී දෙවියන් වහන්සේ කුමන දේවල් වැදගත් ලෙස සලකනවාද ඒ දේ තමයි ස්වර්ගික වටිනාකම තුල ඇතුළත් වෙන්නේ. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை தேவனுடைய மதிப்பீட்டுக்குள்ளாலே பார்த்து நாம் பரலோகத்துக்கு பொக்கிஷத்தை சேர்க்க வேண்டும் என்று ஒரு முடிவெடுப்போமா இருந்தால் அருமையான நிச்சயம் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரும். අපි ස්වර්ගික වටිනාකම කරන කොටගෙන අපගේ ජීවිතේ තිබෙන සියලු දේවල් අපි ස්වර්ගයේ වස්තුව රැස් කරනාseම අපි රැස් කරලා ඒ වටිනාකම අනුව අපගේ ජීවිතය බලන විටදී අපගේ ජීවිතේ අනිවාර්යෙන්ම වෙනසක් සිදු වෙනවා. இயேசு ஜீவிக்கிற தெய்வம் என்பதை நாங்கள் சுவைத்து அவருடைய அற்புதங்கள் அடையாளங்களை நாங்கள் கண்டும் இன்னும் உலக மதிப்பீட்டுக்குள்ளாலதான் எங்களுடைய வாழ்க்கையை பார்த்து இந்த பூமிக்குரிய பொக்கிஷங்கள் தான் எங்களுக்கு பிரதானம் என்று சொல்லி அதுக்காகவே எங்களுடைய வாழ்க்கையை கொடுக்க நாங்கள் தீர்மானித்துக் கொண்டிருப்போமா இருந்தால் நாங்கள் ஒரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையை மாற்ற மாட்டோம். යේසුස් වහන්සේ ජීවමානයි කියලා දේ අපි රස විඳලා උන්වහන්සේගෙන් සිට පුදුම ක්‍රියාවල් අපි ලබාගෙන ඒ දේ ඔක්කොම දැකලත් අපි තවදුරටත් මේ ස්වර්ගික වටිනාකම ගැන සිතන්නේ නැතුව මේ පොළවට අදාළ වටිනාකම තුල අපගේ ජීවිතය අපි තැන්පත් කරගෙන අපි සිටිනවා නම් අපගේ ජීවිතේ කිසිදු වෙනසක් සිදු වෙන්නේ නැහැ. ஆனால் உண்மையாக நாங்கள் இயேசுடைய அற்புதங்கள் அடையாளங்கள் அவருடைய மகாபெரிய அன்பு கிருபைகளை எல்லாம் நாங்கள் சுவைத்திருந்தால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையை தேவனுடைய மதிப்பீட்டின் பக்கம் திருப்பி அதுக்குள்ளால எங்களுடைய வாழ்க்கையை பார்த்து பரலோக பொக்கிஷத்துக்காக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கொடுக்க தீர்மானிப்போம். සැබවින්ම යේසුස් වහන්සේගෙන් සිට ආස්කම් පුදුම සලකුණද කරුණාවද ප්‍රේමයේද ලබාගෙන සිටිනා වූ අපි ස්වර්ගික වටිනාකම් සඳහා අපගේ ජීවිතය අපි ලබා දීලා ඒ ස්වර්ගික වස්තුවල් ගැන සමගමින් අපි ඒවා තැන්පත් කරලා අපගේ ජීවිතය වෙනස් කරන විටදී එක්තරා වෙනසක් අපගේ ජීවිතයේදී සිදු වෙනවා. சகேயு இயேசு கிறிஸ்துவை அறிய முன்பதாக உலகத்தின் மதிப்பீட்டாலே வாழ்க்கையை பார்த்து பணம்தான் முக்கியம் என்பதற்காக எல்லா விதமான பாவத்தை செய்து பணத்தை சம்பாதித்து வைத்தான். සකේයුස් යේසුස් වහන්සේව දකින්නට ප්‍රථමයෙන් ඒ ලෞකික වටිනාකම් කරන කොටගෙන සියලු දේවල් මේ ලෝකෙට අදාළ දේවල් සියලු දේම තැන්පත් කරලා රැස් කරලා මේ ලෝකේ ජීවිතේ තමයි වැදගත් කියලා ඌ ඉතාගෙන සිටියා. ஆனால் அவன் இயேசு கிறிஸ்துவை கண்ட பின்பு அவருடைய விலையேற பெற்ற அன்பை அவன் கண்ட பின்பு அவன் பணத்தை
ஒரு துச்சமாக நினைத்து பரலோக மதிப்பீட்டினாலே வாழ்க்கையை பார்த்து பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்க்க தன்னுடைய சொத்துல பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கவும் அதேத்திலே தான் அநியாயமாய் சம்பாதித்ததை ஈடு செய்யும்படியாக நாளத்தனையாய் கொடுக்கவும் தீர்மானம் பண்ணுங்க. එනමුත් සකේයුස් ඒසුස් වහන්සේව දුටුවාට පසුව ඒසුස් වහන්සේගේ ඒ මිල කළ නොයකි ප්‍රේමය දුටුවාට පසුව ස්වර්ගික වටිනාකම කරන කොටගෙන මේ ලෝකයේ තිබෙන සියලු දේවල් ඕ අපරාධයෙන් ගත්තා වූ දේවල් සියලු දෙම දෙගුණයෙන් ලබා දෙන්නටත් සතර ගුණයෙන් ලබා දෙන්නටත් ස්වර්ගයේ වස්තුව රැස් කර ගන්නටත් ඕ සූදානම් වුණා. நாங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரா ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய மதிப்பீட்டிலே ஒரு மாற்றத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். අපි ඒසුස් වහන්සේව පුද්ගලික ගැලවුම් කරුවෙකු ලෙස පිළි අරගෙන සිටින විටත් අපගේ වටිනාකමේ යම්කිසි වෙනසක් සිදු වුණාද නැද්ද කියා අපි විමසා බලන්නට ඕන වෙනවා. தேவனுடைய மதிப்பீட்டுக்கு உள்ளால எங்கட வாழ்க்கையை நாங்க பார்த்து தேவன் எதை மேன்மையாய் கருதுகிறாரோ அதன்படி பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்க்க எங்கட வாழ்க்கையை கொடுக்க நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். දිව්‍යන් වහන්සේගේ වටිනාකම් අනුව බලලා ඒ දිව්‍යන් වහන්සේගේ වටිනාකමට අපගේ ජීවිතය කැප කරලා ස්වර්ගයේ වස්තුව රැස් කරගන්න පිණිස අපගේ ජීවිතය අපි කැප කරන්නට ඕන වෙනවා. அப்பொழுது நிச்சயம் எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வரும். එවිට සැබවින්ම අපගේ ජීවිතයේදී වෙනසක් සිදු වෙනවා. அருமையானுள்ள இரண்டாவதாக நம்முடைய வாஞ்சையில் ஒரு மாற்றம் வர வேண்டியது அவசியம். ප්‍රේමවන්තනි දෙවනුව අපගේ ජීවිතයේ කැමැත්ත පිපාසයේදී වෙනසක් සිදු වෙන්නට ඕන වෙනවා. நாங்கள் வாசிப்போம் மத்தேயு 6 அதிகாரம் 21 வசனத்தை. අපි කියමු මතේයු 6 වන පරිච්ඡේදයේ 21 වන වචනයට. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். මක් නිසාද නුඹේ වස්තුව යම් තැනකිද නුඹේ සිතත් එතැන්හිම වන්නේය. அருமையானவர்களே, ஒரு வாழ்க்கை மாற்றம் எங்களிலே வர வேண்டும் என்றால் எங்களுடைய வாஞ்சையில் ஒரு மாற்றம் வர வேண்டும். එක්තරා ජීවිතයේ වෙනසක් සිදු වෙන්නට ඕනේ නම් අපගේ කැමැත්ත පිපාසයේදී වෙනසක් සිදු වෙන්නට ඕන වෙනවා. வாஞ்சை என்று சொல்லும்போது ஒரு தாகம், பசிதாகம், விருப்பம் அல்லாவிட்டால் அன்பு, ஸ்நேகம் என்று அதை சொல்ல முடியும். ඒ කැමැත්ත කියලා කියනකොටදී විවිධ ආකාරයෙන් ආශාව කියලා කියන්න පුළුවන්, පිපාසය කියලා කියන්න පුළුවන්, අභිලාෂය කියන වචනවල අපි පාවිච්චි කරන්නට පුළුවන්. இவை எல்லாம் எங்கிருந்து ஆரம்பிக்குது என்றால் நம்முடைய இருதயத்திலிருந்து தான் මේ ஆரம்பிக்கிறது. සියලු දේම පටන් ගන්නෙ කොතැනද නම් අපගේ අදවතින් සිටමයි. அருமையானவர்களே, அதனால் தான் இயேசு கிறிஸ்து எங்களுடைய இருதயத்தை கேட்கிறார். ඉනිසා තමයි යේසුස් වහන්සේ අපගේ අදවත ඉල්ලා සිටිනවා. அருமையான தேவனுடைய பிள்ளையே, යාපත් දේව දරුවෙනි, எங்களுடைய இருதயம் எப்படி இயங்கும் என்று சொன்னால் අපගේ අදවත කෙසේද ක්‍රියාත්මක වෙන්නේ නම් நாங்கள் எப்படி வாழ்க்கையை மதிப்பிட்டு தீர்மானிக்கிறோமோ அதன்படி தான் எங்களுடைய இருதயம் இயங்க போகிறது. අපගේ ජීවිතයේ කෙසේද අපි වටිනා කරනවාද ඒ අනුව තමයි අපගේ අදවතත් ක්‍රියාත්මක වෙන්නට යන්නේ. அருமையானவர்களே, நாங்கள் உலகத்தின் மதிப்பீட்டின் அடிப்படையிலே நாங்கள் வாழ்க்கையை பார்த்து இதுதான் எனக்கு பொக்கிஷம், இதுதான் எனக்கு மேன்மை, இதுக்கு பின்னால தான் வாழப்போகிறேன் ஒரு முடிவு எடுத்த உடனே இருதயம் தன்னால எங்கட பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே இருதயம் போக போகுது. අපි ලෝකයේ වටිනාකම් අනුව මේක තමයි මගේ ජීවිතයේ, මේක තමයි මට වැදගත් කියලා මේ ලෝකයේ කාරණාව අපි කරන කොටගෙන අපි බලනකොටදී අපගේ අදවත පාඩුවෙන්ම ඒ ලෞකික වස්තුව පස්සමයි යන්නේ. ஆனால் அருமையானவர்களே, தேவனுடைய மதிப்பீட்டினாலே நாங்கள் வாழ்க்கையை பார்த்து இதுதான் எனக்கு பொக்கிஷம், இதுதான் மேன்மை, இதுக்கு பின்னால தான் போறேன்னு நாங்க ஒரு முடிவு எடுக்கிற போது எங்களுடைய இருதயம் என்ன செய்கிறென்றால் அதுக்கு பின்னால போக போகுது. එනමුත් අපි ස්වර්ගික වටිනාකම අනුව අපි තීරණයක් අරගෙන ඒ ස්වර්ගයේදී අපි වස්තු රැස් කර ගන්න ඕනේ, දිව්‍යන් වහන්සේගේ කාරණාවල් තමයි මට වැදගත් කියන මං ඒ පැත්තට යන විටදී මගේ අදවතත් පාඩුවෙන්ම ඒ ස්වර්ගික වස්තුව පස්සේ පැමිණෙනවා. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். නුඹලාගේ වස්තුව යම් තැනකින්ද නුඹලාගේ අදවතත් එතැනීම වන්නේය. எனவே அருமையானவர்களே, நாம் உலகத்துடைய மதிப்பீட்டிலே நாங்கள் வாழ்க்கையை பார்த்து பணம், பொருள், பதவி, அந்தஸ்து, சிற்றின்பம், இந்த சுகபோகமான வாழ்க்கை, இந்த பூமிக்குரிய வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம், அதுதான் என்னுடைய சொத்து, அதுதான் என்னுடைய பொக்கிஷம் நான் நினைச்சு வாழும்போது என்னுடைய இருதயமானது அதுக்கு பின்னால தான் போறது. මේ ලෝකේ වටිනාකම් අනුව මුදල්ද, ධනයද, තනතුරද, වස්තුවද, ඒ වගේම සැප ජීවිකාවල්, මේ සැපසෙල්ලම්, මේ සියලු දේම තමයි මට වැදගත් කියලා මං ඉතාගෙන සිටිනකොටදී මගේ අදවතත් ඒ වස්තුව පස්සෙමයි යන්නේ. அருமையானவர்களே, அதே நேரத்திலே தேவனுடைய மதிப்பீடு தான் எனக்கு முக்கியம், தேவனுடைய மதிப்பின் அடிப்படையிலே நான் பரலோகத்திலே பொக்கிஷம் சேர்ப்பது தான் எனக்கு முக்கியம் என்று நான் மனதிலே தீர்மானிக்கிற போது என்னுடைய இருதயமானது
பரலோக வாஞ்சைக்குள்ளாலே, தேவனுக்குரிய வாஞ்சைக்குள்ளாலே, தேவ சித்தம் என்ற வாஞ்சைக்குள்ளாலே செல்ல போகிறது. ඒ ස්වර්ගික වටිනාකම අනුව දිව්‍යන් වහන්සේගේ රාජ්‍ය මට වැදගත්, දිව්‍යන් වහන්සේගේ වචනයද දිව්‍යන් වහන්සේ සමග මං ජීවත් වෙනවා, ඔය ජීවිතය වැදගත් කියලා මං ඉතනකොටදී මගේ අදවතත් නිකංම දිව්‍යන් වහන්සේගේ සැලසුම් ඉටු කරන්නද, දිව්‍යන් වහන්සේගේ කාරණාවල් සිදු කරන්නට ආශාවත් ලෙස සිටී. எனவே அருமையானுள்ள இன்றைக்கு என்னுடைய வாஞ்சை என்ன என்பதை நான் இன்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். අද දවසේත් මගේ ආශාවද මගේ කැමැත්ත කුමක්ද කියලා මං විමසා බලන්නට ඕන වෙනවා. இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஜெபிப்பதற்கான வாஞ்சை இல்லை, අද බොහෝ දේවදරුවන්ට යාඥා කරන්නට යුතු කැමැත්තක් නැහැ. வேதத்தை வாசிப்பதற்கான வாஞ்சை இல்லை, බයිබල කියවීමටත් ඔවුන්ට කැමැත්තක් නැහැ. திருச்சபைக்கு வர்றதுக்கான வாஞ்சியோ சிறுகுழுக்களுக்கு வர்றதுக்கான வாஞ்சை இல்லை. ඒ සුදු නමස්කාර වලට සහභාගී වෙන්නද නැත්නම් කුඩා කණ්ඩායම් වලට සහභාගී වෙන්න යුතු කැමැත්තක් ඔවුන් වෙත නැහැ. ஒரு சாதாரண ஊழியத்தை செய்கிற வாஞ்சை இல்லை, அழிந்து போற ஆத்துமாக்களை தேடி போகிற வாஞ்சை இல்லை. සාමාන්‍ය සේවයක් කරන්නටත් ඔවුන්ට කැමැත්තක් නැහැ. විනාශ වියන්නා වූ ජනතාව සොයා යන්නටත් ඔවුන්ට කැමැත්තක් නැහැ. ஆனால் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை தேடுவதிலே அதிக வாஞ்சியா இருக்கிறார். එනමුත් මේ පොළවට අදාළ ආශිර්වාදවල් සොයා ගන්නට ඔවුන් ඉතා ආශාවත් ලෙස සිටිනවා. எனவே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இந்த பூமிக்குரிய மதிப்பீட்டாலே பார்க்கிறபடியினால் அவர்கள் மனசிலே தீர்மானித்து விட்டார்கள், எனக்கு முக்கியம் இந்த பூமியிலே பொக்கிஷங்களை சேர்ப்பதுதான். කුමක් නිසාද ඔවුන් මේ පොළවට අදාළ වටිනාකම් තුළ සියලු දේම බලනකොටදී මේ පොළවට අදාළ ජීවිතයේ වස්තුව තමයි ඔවුන්ට වැදගත් කියලා ඔවුන් තමන්ගේ අදවතින් සිටම ඉතා ගත්තා. ஒரு பக்தன் பாடுகிறான், 1 கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கு அது ஈடாகுமா என்று. එක් භක්තිවන්තෙක් මෙලෙස ගායනා කරනවා, 1 කෝටි ධනයක් මා සොයා ආවත් ඒ සියලු දේම ඔබ වහන්සේට සමාවන්න වෙන්නේ නැහැ. அவர் பரலோக மதிப்பீட்டாலே தன் வாழ்க்கையை பார்த்து பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்க்க விரும்பி தன்னுடைய வாழ்க்கையை ஊழியத்துக்கு கொடுத்து அந்த பாட்டை பாடுறார். එතුමා ස්වර්ගික වටිනාකම් ගැන ඉතලා ඒ ස්වර්ගීය වස්තුවල් රැස් කරන්න ඕනේ කියලා තමාගේ ජීවිතය සම්පූර්ණයෙන්ම දිව්‍යන් වහන්සේට බාර දීලාමයි මෙලෙස ගායනා කළේ. நாங்க அந்த பாட்டை நிறைய பேர் என்ன செய்வோம்னு சொன்னா, சும்மா உதட்டால பாடி இருதயத்துல நாங்க கடவுளுக்கு ரொம்ப தூரமா இருப்போம். අපි ඒ ගීතිකාව අපගේ දිවෙන් නිකන් අපි ගායනා කළා, නමුත් අදවතින් සිට දිව්‍යන් වහන්සේට අපිට කිසිදු සම්බන්ධතාවයක් නැතුව අන්තරයක් සිදු වෙලා තිබෙනවා. அருமையானவர்களே, கடவுளுக்கான ஒரு வாஞ்சை உன்னுடைய வாழ்க்கையிலே வர வேண்டுமா இருந்தால் நீ வாழ்க்கையை மதிப்பிடுகிற விதத்திலே ஒரு மாற்றம் வர வேண்டும். දිව්‍යන් වහන්සේට යුතු ආශාවද කැමැත්තද ඔබගේ ජීවිතයේදී පැමිණෙන්නට ඕනේ නම් ඔබ වටිනා කරන්නා ක්‍රමේදී වෙනසක් සිදු වෙන්නට ඕන இந்த වෙනවා. பூமிக்குரிய காரியங்கள் தான் வாழ்க்கையிலே பெருமதி என்று நினைத்தால் தேவனுக்கான வாஞ்சை எங்களை விட்டு போய்விடும். මේ පොළවට අදාළ දේවල් තමයි අපගේ ජීවිතේ වැදගත් කියලා අපි හිතනවා නම් දිව්‍යන් වහන්සේට අදාළ කාරණාවල් අපගේ ජීවිතේ ඉවත් වියනවා. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று. දිව්‍යන් වහන්සේගේ වචනේ ඉතා පැහැදිලිව පවසනවා ලෝකයේ සමග මිත්‍රකම දිව්‍යන් වහන්සේට සතුරුකම කියලා. எனவே நாங்கள் இந்த உலக மதிப்பீட்டை நேசித்து அதுக்கு பின்னால போய் அதுதான் வாழ்க்கையை நாங்கள் நினைக்கிற போது கடவுளுக்கான வாஞ்சை எங்களை விட்டு போய்விடும். අපි මේ ලෝකයට ප්‍රේම කරලා මේ ලෝකේ වටිනාකම් පස්සේ අපි යන විටදී දිව්‍යන් වහන්සේ වෙනුවෙන් ඇතිවෙනා ওই කැමැත්තද පිපාසයද අපගෙන් අහක් වෙනවා. எனவே வாஞ்சையில் ஒரு மாற்றம் வர வேண்டுமா இருந்தால் எங்களுடைய மதிப்பீட்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்போது தன்னால எங்களுடைய இருதயமானது கடவுளுடைய அந்த பொக்கிஷத்துக்கு நேராக, தேவ சித்தத்துக்காக, பரலோகத்திற்காக, நித்திய ஜீவனுக்காக எங்களுடைய இருதயம் வாஞ்சிக்க ஆரம்பிக்கும். අපගේ වටිනාකමේදී එක්තරා වෙනසක් සිදු වෙන විටදී අපගේ ආශාව නැත්නම් කැමැත්තේදී වෙනසක් සිදු වෙනවා. එවිටදී අපගේ අදවත දිව්‍යන් වහන්සේගේ සැලසුම ඉටු කරන්නට, දිව්‍යන් වහන්සේගේ කාරණාවල් කරන්නට, ඒ සදාකාල ජීවනය ගැන ස්වර්ගය ගැන අපි සිතන්නට පටන් ගන්නවා. எனவே அருமையானவர்களே, வாஞ்சையில ஒரு மாற்றத்தை நாங்க ஏற்படுத்தாவிட்டால் எங்களுடைய வாழ்க்கை மாற போறதில்லை. එම නිසා අපගේ කැමැත්තේදී අපි එක්තරා වෙනසක් සිදු කරුවේ නැත්නම් අපගේ ජීවිතේ වෙනසක් සිදු වෙන්නේ නැහැ. நாங்கள் தேவனை முதலாவது சந்தித்த காலத்துல எங்களுக்கு தேவனுக்கான வாஞ்சை இருந்தது. අපි දිව්‍යන් වහන්සේව පළමු කොට අමු වුණා ওই කාලෙදී දිව්‍යන් වහන්සේ වෙනුවෙන් අපිට කැමැත්තක් පිපාසයක් තිබුණා. ஒன்றும் இல்லாத போது நாங்கள் அவரை வாஞ்சித்து அவரை தேடினோம், கடவுள் எங்களை ஆசீர்வதித்தார். කිසිවක් නැති මොහොතේදී අපි දිව්‍යන් වහන්සේට පිපාස වෙලා කැමැත්ත වෙලා දිව්‍යන් වහන්සේව සොයන විටදී දිව්‍යන් වහන්සේ අපිව ආශිර්වාද කෙරුවා. பின்பு இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் தான் எங்களுக்கு பெருமதியாய் தோன்றினபடியினால் நாங்கள் அந்த வாஞ்சையை அற்று இருக்கிறோம். පස්සේ දැන් අපි මේ ලෝකයට අදාළ වටිනාකමද ආශාවල් තමයි අපිට වැදගත් ලෙස තිබෙන නිසා අපි දිව්‍යන් වහන්සේට අදාළ ක්‍රියාවල් සියලු දේම අපි අත්හැරලා සිටිනවා. எனவே தேவனுக்கான வாஞ்சை எங்களுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். එම නිසා දිව්‍යන් වහන්සේට අදාළ ඒ කැමැත්තද පිපාසද අපගේ ජීවිතයේ ඇති වෙන්නට ඕන කියලා දිව්‍යන් වහන්සේ අපගෙන් බලාපොරොත්තු වෙනවා. எனவே அருமையானவர்களே, வாஞ்சையில் ஒரு மாற்றத்தை தேவன் எதிர்பார்க்கிறார்.
එම නිසා අපගේ කැමැත්ත පිපාසෙදී එක්තරා වෙනසක් සිදු වෙන්නට ඕනේ කියලා දිව්‍යන් වහන්සේ බලාපොරොත්තු වෙනවා. மூன்றாவதாக அருமையானவர்களே, தரிசனத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். තුන්වෙනුව අපගේ දර්ශනයේදී එක්තරා වෙනසක් සිදු වෙන්නට ඕන වෙනවා. நாங்கள் வாசிப்போம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22 23வது வசனங்களை வாசிப்போம். අපි කියවමු මතෙව්ගේ පොතේ 6 වන පරිච්ඡේදයේ 22 වෙනි 23 වෙනි වචනවල් කියවමු. கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். ශරීරයේ පහන නම් ඇසය. එහෙන් නුඹේ ඇස පැහැදිලි නම් නුඹේ මුළු ශරීරයේ එළිය වන්නේය. නුඹේ ඇස නපුර නම් නුඹේ මුළු ශරීරය අඳුර වන්නේය. එබැවින් නුඹ තුල තිබෙන එළිය අඳුර නම් ඒ අඳුර කොපමණ මහත්ද. எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வர வேண்டுமா என்றால் எங்களுடைய தரிசனத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும். අපගේ ජීවිතේ වෙනසක් සිදු වෙන්නට ඕනේ නම් අපගේ දර්ශනයේදී වෙනසක් සිදු වෙන්නට ඕන වෙනවා. அருமையானவர்களே, இங்கே தரிசனம் என்று விளங்கப்படுத்தும் போது இயேசு என்னத்தை சொல்லுகிறார் என்றால், ප්‍රේමවන්තනි මේ ස්ථානයේදී දර්ශනය කියලා පැහැදිලි කරනකොටදී යේසුස් වහන්සේ කුමක්ද කියන්නේ නම් நாங்கள் எங்களுடைய கண்ணை விஷன் என்று நாங்கள் சொல்லுவோம். අපි අපගේ ඇසට අපි බැල්ම නැත්තම් දර්ශනය කියලා කියනවා. அருமையானவர்களே, சரீரத்துக்கு கண் தான் ஒரு விஷனாக ஒரு ஒரு வெளிச்சமாக இருக்கிறது. මේ ශරීරයට ඇස් තමයි එක් දර්ශනයක් නැත්තම් ආලෝකයක් මෙන් තිබෙනවා. கண் தெளிவா இருந்தால் சரீரம் முழுவதும் தெளிவா இருக்கும். අපගේ ඇස් පැහැදිලිව තිබෙනකොට මේ සම්පූර්ණ ශරීරයම පැහැදිලිව තිබෙයි. ஆனால் கண் கெட்டதா இருந்தால் அருமையானவர்களே, சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். එනමුත් මේ ඇස නපුර වෙන විටදී අපගේ ශරීරයේ සම්පූර්ණයෙන්ම අඳුරු වෙනවා. எப்படி சரீரத்துக்கு கண் முக்கியமோ எங்களுடைய வாழ்க்கைக்கு தரிசனம் முக்கியமாய். කෙසේද ශරීරයට මේ ඇස් වැදගත්ේ වගේම අපගේ ජීවිතයේ දර්ශනීය වැදගත් වෙනවා. தரிசனம் என்று சொல்லும்போது நீங்கள் வாழ்க்கையை பார்க்கிற விதம் சரியா இருக்க வேண்டும். දර්ශනය කියලා කියනකොටදී ඔබ ජීවිතය බලන්නව බැල්ම අරි ලෙස තිබෙන්නට ඕන වෙනවා. அருமையானவர்களே, நீங்கள் வாழ்க்கையை தவறாய் பார்ப்பீர்களா இருந்தால் அருமையானவர்களே, நீங்கள் வாழ்க்கையை தொலைத்து போடுவீர்கள். ඔබ ඔබගේ ජීවිතය වැරදි ලෙස බලනවා නම් ඔබ ඔබගේ ජීවිතයම අයිමි කර ගන්නට ඕන වෙනවා. எனவே அருமையானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே சரியான தரிசனம் தேவை. එම නිසා අපගේ ජීවිතයේ අරියාකාර දර්ශනයක් අවශ්‍ය වෙනවා. நாங்கள் வருங்காலத்தில் எந்த இடத்துக்கு போக போறோம், எதை அடைய போகிறோம் என்ற சரியான தெளிவான தரிசனம் எங்களுடைய வாழ்க்கையை குறித்து இருக்க வேண்டும். අපි අනාගතයේ කුමන ස්ථානයට යන්නට යනවාද, අනාගතයේ කුමන දේවල් අපි ලබා ගන්නට යනවා කියනව පැහැදිලි දර්ශනයක් බැල්මක් අපිට අවශ්‍ය වෙනවා. ஒரு மனுஷனுக்கு எப்படி தரிசனம் உருவாகும் එක් என்றால், මනුෂ්‍යයෙකුට දර්ශනයක් කෙසේද ඇති වෙන්නේ නම් அவன் வாழ்க்கையை மதிப்பிடுகிற விதத்திலே தான் உருவாகும். ඔහු තමාගේ ජීවිතේ වටිනා කරන්නා වූ ඒ ක්‍රමයේදී තමයි පටන් ගන්නෙ. நாங்கள் உலகத்தின் மதிப்பீட்டிலே நாங்கள் வாழ்க்கையை மதிப்பிடும் போது அருமையானவர்களே, எது மேன்மை என்று நாங்கள் மதிப்பிடும் போது இருதயம் அதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது. අපි ලෝකේ වටිනාකම් අනුව යම් කිසි දෙයක් අපි වැදගත් කියලා අපි තෝරා ගන්න විටදී අදවත ඒ දේ පිළිගන්නවා. இருதயம் அதை ஏற்றுக்கொண்டு அதை சிந்தித்து பேசி கதைத்து அது கனவு கண்டு ஒரு விஷுவல் பிக்சரை, அதாவது ஒரு நிழல் படத்தை எங்கட மனசுல உருவாக்குது. அதுதான் தரிசனம். ඒ අදවත ඒ ගැන සිතලා ඒ ගැන කතා කරලා ඒ ගැන එක් දර්ශනයක් අපගේ අදවතින් සිටම ඇති කර ගන්නවා. எனவே உலக மதிப்பீட்டின் ஊடாக நாங்கள் வாழ்க்கையை பார்க்கும்போது எங்களுக்கு வரக்கூடிய தரிசனம் என்னவென்று சொன்னால், இந்த பூமிக்குரிய பொக்கிஷத்தை சம்பாதிப்பது சம்பந்தமான தரிசனம் தான் எங்களுக்கு வர මේ முடியும். ලෝකේ වටිනාකම් අනුව අපගේ ජීවිතය අපි වටිනා කරන විටදී අපිට ඇති වෙන දර්ශනය කුමක්ද නම් මේ පොළවේදී අපි වස්තු රැස් කර තබන්නට ඕන කියනව දර්ශනයක් තමයි. மனம், பொருள், பதவி, அந்தஸ்து, சுகபோகமான வாழ்க்கை, சுயநலமான வாழ்க்கை, இதுதான் முக்கியம் என்று சொல்லி இது சம்பந்தமான தரிசனம் தான் எங்களோட வாழ்க்கையில வரும். ඒ මුදල්, ධනය, තනතුර, ඒ වගේම මේ ලෝකෙට අදාළ ජීවිතය, ඒකට අදාළ දේවල් තමයි අපිට ඉතා වැදගත් ලෙස අපගේ දර්ශනයක් මෙන් වෙනස් වෙනවා. ஆனால் பரலோக மதிப்பீட்டினால் எங்களுடைய வாழ்க்கையை பார்த்து பரலோகத்திலே பொக்கிஷம் சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கும் போது கடவுளுக்கு பிரியமான தரிசனம் எங்களுக்குள்ளே உருவாகும். එනමුත් ස්වර්ගික වටිනාකම් අනුව අපගේ ජීවිතය බලලා ස්වර්ගයේදී අපිට වස්තුවල් රැස් කර ගන්නට ඕන කියලා අපි හිතන විටදී දිව්‍යන් වහන්සේ කැමති වෙන ප්‍රසන්න වෙන්නා වූ දර්ශනවල අප තුල ඇති වෙනවා. கடவுள் எனக்காக ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். දිව්‍යන් වහන්සේ මාව වෙනුවෙන් ජීවිතයක් තබමින් සිටිනවා. கடவுள் எனக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். දිව්‍යන් වහන්සේ මාට සැලසුමක් තබමින් நான் தேவ සිටිනවා. சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். මම දිව්‍යන් වහන්සේගේ සැලසුම ඉටු කරන්නට ඕන நான் වෙනවා. எனக்கு கொடுத்த வரங்கள் தாளந்துகளை
வைத்து தேவ ராஜ்யத்தை இப்படியாக கட்ட வேண்டும். මං ලබා ගන්න සිටින්නා වූ දීමනාව වරම තැලෙන්ත පාවිච්චි කළා දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය ගොඩන ගන්නට ඕන වෙනවා. நான் இப்படி ஒரு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். මං මෙවැනි ආශිර්වාදයක් ලෙස වෙනස් වෙන්නට ඕන වෙනවා. இப்படி தேவனுக்கு பிரியமான தரிசனம் எங்களுக்குள்ளே உருவாகும். මේ ආකාර දෙවියන් වහන්සේව ප්‍රසන්න කරන්නා වූ දෙවියන් වහන්සේ කැමති වෙන්නා වූ දර්ශනයක් අප තුළ ඇති වෙනවා. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே சொல்லுகிறார், அருமையானவர்களே, எங்களுடைய தரிசனம் பிழைத்தால் நாங்கள் அதிலே செய்கிற ஒவ்வொரு கிரியைகளும் எவ்வளவு இருளாய் இருக்கும் என்று சொல்லி. මේ ස්ථානයේ යේසුස් වහන්සේ පවසනවා අපගේ දර්ශනයේ වැරදි වෙන විටදී ඒක පාවිච්චි කරලා අපි කරන්නා වූ සියලු ක්‍රියාවල් කොපමණ අඳුරුමින් තිබෙනවාද නැද්ද කියා. 23வது வசனத்திலே, உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாய் இருக்கும். එබැවින් නුඹ තුළ තිබෙන එළි අඳුර නම් ඒ අඳුර කොපමණ මහත්ද කියා මේ ස්ථානදී සඳහන් වී තිබෙනවා. அருமையானவர்களே, தவறான தரிசனத்தினாலே நாங்கள் ஆட்கொள்ளப்படும் போது நாங்கள் இருளிலே தான் இருக்கிறோம். அந்த இருளானது மகா பெரிய இருளாய் இருக்க போகுது. වැරදි දර්ශනයක් සමග අපි පාලනය වී සිටින විටදී අපගේ ජීවිතයේම අඳුර වෙනවා. ඒ අඳුර නම් ඉතා මහත්ව තිබෙනවා. எனவே தான் இந்த நாளை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கடவுளுக்கு பிரியமான ஒரு தரிசனத்திலே நாங்கள் இருக்கிறோமா இல்லையா என்பதை ஆராய வேண்டும். එම නිසා අද දවසේදී අපි විමසා බලන්නට ඕනේ දෙවියන් වහන්සේට දෙවියන් වහන්සේ කැමති වෙන්නා වූ දෙවියන් වහන්සේව ප්‍රසන්න කරන්නා වූ දර්ශනයක් අප තුළ තිබෙනවාද නැද්ද කියා. கடவுளுக்கு பிரியமில்லாத தரிசனத்துக்காக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கொடுத்த எந்த பிரயோஜனமும் இல்லை. දෙවියන් වහන්සේ කැමති වෙන්නේ නැති දර්ශනයට අපගේ ජීවිතය අපි බාර දෙලා කිසිදු ප්‍රයෝජනයක් අපගේ ජීවිතයේ සිදු වෙන්නේ නැහැ. நாங்கள் அதற்காக எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் அருமையானோர் நாங்கள் இருட்டிலே தான் இருக்கிறோம். අපි ඒ සඳහා කොච්චර වෙහෙස මාන්සි වෙන විටත් අපි අඳුර සමගමයි සිටින්නට යන්නේ. லூக்கா 12ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லுகிறார். அந்த உவமையிலே ஒரு ஐஸ்வர்யவானை பற்றி பேசுகிறார். ලූක් 12 වන පරිච්ඡේදයේ එක් උපමාවක් යේසුස් වහන්සේ කියනවා. ඒකදී පොහොසතෙක් ගැන කතා කරනවා. அருமையானவர்களே, அவனை மதிகேடனை என்று சொல்லுகிறார் கடவுள். ඒ පොහොසතා ගැන කතා කරනකොට යේසුස් වහන්සේ ඔහු අඥානවන්තයා කියලා පවසනවා. இன்று ராத்திரியிலே உன் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவள் யாருடையதா இருக்கும் என்று மதிகேடனை என்று எச்சரிக்கிறார். අද රාත්‍රියේදී ඔබගේ ජීවිතය ඔබගේ ප්‍රාණය ඔබගෙන් අරගනු ලැබේ. එවිට ඔබ රැස් කරගත්තු ඒ සියලු දේම කාටවන්දයි කියා ඒ අඥානවන්තයා කියා ඌට කතා කරනවා. அருமையானவர்களே, அவன் குடிகாரனும் இல்ல, வெறியனும் இல்ல, அவன் விபச்சாரக்காரனும் இல்ல, கள்ளனும் இல்ல. ඕ මත්පැන් වලට වහල් වී සිටියේ නැහැ. ඕ වෛශ්‍යාකම් කරේ නැහැ. හොරකමුත් කළේ නැහැ. ஆனால் அவன் வாழ்க்கையை பார்த்த விதம் தான் பிழை. එනමුත් ඔහු තමාගේ ජීවිතය බැලපු බැල්ම තමයි වැරදුනේ. அவன் வாழ்க்கையை பார்த்தது இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கிறது தான் வாழ்க்கைன்னு அவன் தரிசனம் கண்டான். ඔහු තමාගේ ජීවිතය දර්ශනයක් කොට තැබුවා. මේ ලෝකයේදී මං සතුටින් යුක්තව හොඳට සිටින්නට ඕනේ කියලා. அதுக்கு சொத்தை சேர்க்க வேண்டும், களஞ்சியத்தை நிரப்பணும், அதுதான் அவன் எண்ணமா இருந்தது. ඒ සඳහා තමාගේ ගබඩාවල් පිරිගන්න ඕනේ, වස්තුවල් රැස් කර ගන්නට ඕනේ කියන හීනක් ඔහු වෙත තිබුණා. தவறான தரிசனம் என்றபடியா தான் அருமையானவர்களே, அவன் இருட்டிலே இருந்தான். ஆனா அவன் தவறான தரிசனம், அவன் இருட்டிலே இருந்தான், நிறைய விஷயத்தை செய்தான். ஆனா கடவுள் அவனை மதிகேடுன்னு சொல்றார். බොහෝ දේවල් ඔහු කරනකොටත් ඒ වැරදි දර්ශනයක් සමග ඔහු සිටිය නිසා ඔහු අඳුර තුළ තමයි සිටියේ. ඒ නිසා තමයි දෙවියන් වහන්සේට කිව්වේ අඥානවන්තයා කියලා. நீங்க அறநெறி பாவம் செய்யாம இருக்கலாம், ஆனால் அருமையானவர்களே, சரியான தரிசனத்துல இருக்கிறீங்களா என்பதை ஆராய்ந்து ඔබ பாருங்க. පාපයක් කරන්නේ නැතුව සිටින්න පුළුවන් නමුත් ඔබ අරියාකාර දර්ශනය තුළ සිටිනවාද නැද්ද කියාත් ඔබ විමසා බලන්නට අවශ්‍ය වෙනවා. எனவே அருமையானவர்களே, எங்களுடைய தரிசனம் கடவுளுக்கு உகந்த தரிசனமா இருக்கிறதா இல்லையா என்பதை ஆராய்ந்து தரிசனத்தில் ஒரு மாற்றம் வரும்போது எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். එම නිසා දෙවියන් වහන්සේ කැමති වෙන දර්ශනයක් අපගේ ජීවිතය තුළ තිබෙනවාද නැද්ද කියා අපි විමසා බලන විටදී එක්තරා වෙනසක් අපගේ ජීවිතයේදී සිදු වෙනවා. நாலாவதாக ஆளுகையில் ஒரு மாற்றம் வேண்டும். අතර වෙනවා අපගේ පාලනයේදී වෙනසක් සිදු වෙන්නට ඕන மத்தேயு වෙනවා. 6ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். මතෙව් 6 වන පරිච්ඡේදයේ 24 වන වචනයට අපි අහුම්කම් දෙමු. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ස්වාමිවරුන් දෙදෙනෙකුට සේවය කරන්නට කිසිවෙකුට නොපුළුවන. මක් නිසාද? ඔහු එක්කෙනෙකුට වෛර වී අනික් අයට ප්‍රිය වන්නේය. නොහොත් එක්කෙනෙකුට ඇලුම් වී අනික් අය එලා දකින්නේය. දෙවියන් වහන්සේට සහ වස්තුවටත් සේවය කරන්නට නුඹලාට නොපුළුවන. அருமையானவர்களே, எங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்றால்
எங்களுடைய ஆளுகையில் ஒரு மாற்றம் வர வேண்டும். ප්‍රේමවන්තනි අපගේ ජීවිතය වෙනස් වෙන්න ඕනේ නම් අපගේ පාලනයේදී එක්තරා වෙනසක් සිදු වෙන්නට ඕන වෙනවා. எங்களுடைய சுயம் எங்களை ஆளக்கூடாது, கர்த்தர் தான் எங்களை ஆள வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். අපගේ මමත්වය අපිව පාලනය නොකරන්නට ඕනේ, දිව්‍යන් වහන්සේ තමයි අපිව පාලනය කරන්නට ඕනේ කියලා අපි දැන සිටිනවා. அதே நேரத்தில் இந்த உலகத்தின் மதிப்பீடுகளும் எங்களுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்ய ඒ முடியும். වගේම මේ ලෝකේ වටිනාකමත් අපගේ ජීවිතය පාලනය කරන්නට පුළුවන්. நாங்கள் வாழ்க்கையை உலக மதிப்பீடாலே மதிப்பிட்டு உலகத்துடைய மதிப்பீட்டின் அடிப்படையிலே இதுதான் பொக்கிஷம், இதுதான் மேன்மை நாங்கள் நினைக்க முடியும். මේ ලෝකේ වටිනාකමට අපගේ ජීවිතය බාර දීලා මේ ලෝකේ වටිනාකම අනුව මේ දේ තමයි අපගේ ජීවිතයේ වැදගත් කියලා අපි හිතා ගන්නට පුළුවන්. அதற்கான வாஞ்சியை நாங்கள் உருவாக்கி, அதற்கான தரிசனத்தை நாங்கள் உண்டாக்கி, நாங்கள் எங்களை முழுமையாக அதன் ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்க ඒ முடியும். ලෝකේ වටිනාකම අනුව අපි ආශාවක් කැමැත්තක් අප තුළ ඇති කරලා ඒ සඳහා අපි දර්ශනයක් ඇති කරලා සම්පූර්ණයෙන්ම ඒ පාලනයට අපගේ ජීවිතය අපි කැප කරන්නට පුළුවන්. இன்றைக்கு பணம், பொருள், பதவி, அந்தஸ்து, சுகபோகமான வாழ்க்கை, அருமையானுள்ள சிற்றின்பங்களுக்கு பின்னால, சுயநலமான வாழ்க்கைக்கு பின்னால மனிதன் தன்னை முழுமையாய் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். අද මනුෂ්‍යයා සම්පූර්ණයෙන්ම මේ ලෝකේ තිබෙන මුදල්, ගාස්තුව, බඩුබාය, වස්තුව, ධනය, තනතුර, මේ ලෝකේ තිබෙන සැප ජීවිකාවල්, ආත්මාර්ථකාම ජීවිතයට තමයි ඔහු කැප කරමින් සිටින්නේ. இதனால் தேவனுக்கோ தேவனுடைய மதிப்பீடுகளின் ஆளுகைக்கோ தன்னை ஒப்பு கொடுக்க முடியாமல் ඒ இருக்கிறான். නිසා දිව්‍යන් වහන්සේට දිව්‍යන් වහන්සේගේ වටිනාකමේ පාලනයටද තමාව කැප කරන්නට නොහැකිව සිටිනවා. தேவன் இதனை மேன்மையாய் கருதுகிறாரோ அதற்கு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கொடுக்க வேண்டும். දිව්‍යන් වහන්සේ කුමන දේ වැදගත් ලෙස සලකනවාද ඒ දේවල්ට අපගේ ජීවිතය අපි කැප කරන්නට ඕන වෙනවා. அப்படி நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிற போதுதான் அருமையானவர்களே உண்மையான வாழ்க்கை மாற்றம் உருவாகும். එසේ අපි කැප කරන විටදී තමයි අවංක වශයෙන්ම අපගේ ජීවිතයේදී වෙනසක් සිදු වෙනවා. அருமையானவர்களே, ஒரு போதை வஸ்துக்கு அடிமையான ஒரு மனிதன் போதை வஸ்துடைய ஆளுகைக்கு முழுமையாய் தன்னை ஒப்பு கொடுக்கிறான். මද්ද්‍රව්‍යවලට වහල් වී සිටිනා වූ එක් පුද්ගලයෙක් මේ මද්ද්‍රව්‍යවලට සම්පූර්ණයෙන්ම ඒ පාලනයට තමාව කැප කරමින් සිටිනවා. அந்த போதை வஸ்துக்கு அவன் முழுமையாய் தன்னை ஒப்பு கொடுக்கிற போது அருமையானவர்களே, போதை வஸ்தினாலே அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது. ඒ මද්ද්‍රව්‍යවලට සම්පූර්ණයෙන්ම ඔහු තමාගේ ජීවිතයව කැප කරන විටදී ඒ දේවල් ඔහුගේ ජීවිතය පාලනය කරන්නට පටන් ගන්නවා. நாங்கள் இந்த உலகத்துக்கும் உலகத்தின் மதிப்பீடுகளுடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்பு கொடுத்து விட்டு தேவனுக்கு ஏற்ற ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாது. අපි මේ ලෝකයටත් මේ ලෝකේ වටිනාකමටත් ඒ පාලනයටත් අපගේ ජීවිතය අපි කැප කරලා දිව්‍යන් වහන්සේ කැමති වෙනා වෙනසකට අපි බලාපොරොත්තු වෙන්නට බෑ. எனக்கு பணம் முக்கியம், பணம் தான் முக்கியம், எனக்கு தேவைகள் தான் முக்கியம், மனுஷர்கள் தான் முக்கியம், இந்த உலக எதையெல்லாம் மேன்மையாக்குறது அதுதான் முக்கியம்னு சொல்லி அதுக்கு என்ற வாழ்க்கையை கொடுத்து விட்டு தேவனுக்கும் நான் முதலிடம் கொடுக்க முடியாது. ඒ මට මගේ ජීවිතේ මට මුදල් තමයි වැදගත්, මනුෂ්‍යයන් තමයි වැදගත්, මගේ අවශ්‍යතාවල් සියලු දේම මං සපයා ගන්න ඕනේ, මේ ලෝකෙ තිබෙන ජීවිතේ තමයි වැදගත් කියන උ සිතුවිල්ලක් සමග දිව්‍යන් වහන්සේටද දිව්‍යන් වහන්සේගේ කාරණාවලටද මට ප්‍රථම ස්ථානය ලබා දෙන්නට නොහැකි වෙනවා. அருமையானுள்ளே, கடவுளுடைய மதிப்பீட்டுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் நான் விட்டு கொடுக்கணும். அது என்னை ஆள இடம் கொடுக்க வேண்டும். මං දිව්‍යන් වහන්සේගේ වටිනාකම මාව පාලනය කරන්නට මං ඉඩ හරින්නට ඕන වෙනවා. அருமையானுள்ளே, அப்போஸ்தலனாகிய பவுலை எடுத்துக்கொண்டால் பெரிய பணக்காரன், டுவல் சிட்டிசன்ஷிப் உடையவன், அதே நேரத்தில் பெரிய படித்த ஒரு மனிதனாய் இருந்தாலும் அருமையானுள்ளே, அவன் எல்லாவற்றையும் விட்டு தேவனுடைய மதிப்பீட்டுக்காக அவன் முழுமையாய் தன்னை விட்டு கொடுத்து தேவ ஆளுகைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ඒ ප්‍රේරිතෝ පාවුල්තුමාව ගත්තනම් එයා ඊටා පොහොසත් එක්කෙනෙක්, උගත් එක්කෙනෙක්, ඒ දිවිද ප්‍රවැසිභාවය ඇත්තා වූ එක්කෙනෙක්. නමුත් ඔහු දිව්‍යන් වහන්සේගේ වටිනාකම වෙනුවෙන්, ස්වර්ගික වටිනාකම වෙනුවෙන් තමන්ගේ ජීවිතයේ තිබුණා සියලු දේම ඉවත් කොට දිව්‍යන් වහන්සේට තමාව කැප කෙරුවා. கலாத்தியர் 2:20 அவன் சொல்றான், வாழ்வது நான் அல்ல, என்னிலே இயேசுதான் வாழ்றார். ගලාති 2:20 ඔහු පවසනවා, ජීවත් වෙන්නේ මම නොව මා තුල ස්වාමින් වහන්සේ වන යේසුස් වහන්සේමයි ජීවත් වෙන්නේ කියලා. கடைசியாக தன் உயிரையே தேவனுக்காக கொடுக்கிற அருமையானவர்களே, கடவுளுடைய மதிப்பீட்டுக்காக தன்னை கொடுத்தார். අවසානයේ තමන්ගේ ජීවිතේම දිව්‍යන් වහන්සේගේ වටිනාකම වෙනුවෙන් දිව්‍යන් වහන්සේ වෙනුවෙන් කැප කරනවා. இன்றைக்கு நாங்க எங்களை ஆள்றது எது என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். අදටත් අපිව පාලනය කරන්නේ කුමක්ද කියලා අපි විමසා බලන්න கர்த்தரா ඕනේ. கர்த்தருடைய மதிப்பீடுகளா எங்களுடைய வாழ்க்கையை ஆளுது. දිව්‍යන් වහන්සේද ඒ සමග දිව්‍යන් වහන්සේගේ වටිනාකමද අපිව පාලනය කරන්නේ. இல்லாவிட்டால் உலகமா, உலகத்தின் மதிப்பீடுகளும் முறைகளுமா எங்களை ஆளுது என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். නැතොත් මේ ලෝකයේද මේ ලෝකේ වටිනාකමද අපිව පාලනය කරන්නේ කියලා අපි විමසා බලන්න நாங்கள் ඕනේ. எதற்கு பின்னாலே போய்க் கொண்டிருக்கிறோம், எதற்கு அதிக நேரத்தை கொடுத்திருக்கிறோம், எதற்கு நாங்கள் அடிமையா இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்க
பார்க்க අපි வேண்டும். කුමක් පස්සද ගමන් කරන්නේ කුමන දෙයකටද අපිව වහල් කරලා කුමන පාලනයටද අපිව කැප කරලා සිටින්නේ කියලා අපි අපිව විමසා බලන්නට ඕන වෙනවා. நாங்க ஒரு சரியான முடிவெடுத்து ஆளுகையிலே ஒரு மாற்றத்தை நாங்கள் கொண்டு வராவிட்டால் வாழ்க்கை ஒரு நாளும் மாறாது. අපි එක්තරා තීරණයක් අරගෙන අපගේ පාලනයේදී වෙනසක් අපි සිදු කරගත්තේ නැත්නම් අපගේ ජීවිතයේ අවසානතෙක් වෙනසක් සිදු වෙන්නේ නැහැ. ஆளுகை மாற்றம் வர வேண்டுமா இருந்தால் அருமையானவர்களே, நாங்கள் சரியான கடவுளுடைய மதிப்பீட்டுல எங்கட வாழ்க்கையை பார்த்து அந்த மதிப்பீட்டுக்கு எங்கட வாழ்க்கையை கொடுக்க வேண்டும். අපගේ පාලනයේදී වෙනසක් සිදු වෙන්නට ඕනේ නම් අරියාකාර වටිනාකම අපි බලලා ඒ සඳහා අපගේ ජීවිතය අපි කැප කරන්නට ඕන වෙනවා. நாங்க சரியான கடவுளுடைய ஆளுகையில கொடுக்கும்போது கடவுளுக்கு பிரியமான பணியை நாங்கள் செய்ய අපි ஆரம்பிப்போம். අරියාකාර දෙවියන් වහන්සේගේ පාලනයට අපිව කැප කරන විදිහට දෙවියන් වහන්සේ කැමති වෙන සේවය අපි කරන්නට පටන් ගන්නවා. கடவுள் விரும்புகிற தரிசனத்துக்கு அமைவாக நாங்க அனுதினமும் செய்ய வேண்டிய வேலைகளை செய்வோம். දෙවියන් වහන්සේගේ දර්ශනයට අදාළ අපි දිනපතාම කරන්නට ඕන දේවල් අපි කරන්නට පටන් ගන්නවා. ஆனால் அருமையானவர்களே, நாங்கள் உலகத்துடைய தரிசனத்தில் இருப்போமா இருந்தால் உலகத்தின் மதிப்பீடுகளுக்கு எங்களை கொடுக்கும் போது இந்த உலக தரிசனங்களை நிறைவேற்ற எங்கட காலங்களை நேரங்களையும் கொடுத்து அனுதினமும் அதுல பிஸியா போயிருவோம். මේ ලෝකේ වටිනාකම් වලට අපි බාර දීලා මේ ලෝකේ වටිනාකම අපි ඉෂ්ට කරන්නට ඒ දර්ශනය ඉටු කරන පිණිස අපගේ පුළුවන්කමද අපගේ වෙලාවද කාලයද අප වෙත තිබෙනා සියලු දේම අපි වියදම් කරන්නට ඕන වෙනවා. நாங்க இயேசு கிறிஸ்துவை அறிந்திருந்தால் அருமையான நாங்க சொல்லுவோம், எங்களுக்கு நேரம் இல்லை, எனக்கு நேரம் இல்லை, எனக்கு நேரம் இல்லை, நான் பிஸியா இருக்கிறேன், நான் என்ன செய்ய சொல்றீங்கன்னு சொல்லுவோம். මං යේසුස් වහන්සේව දැන සිටින විටත් මං කියනවා මට වෙලාව නැහැ, මං කාර්යබහුලව සිටිනවා, මං මොනා කරන්න ඕනි කියලා ඔබ කියන්නේ කියලා ඔබ ඉල්ලනවා. காரணம் என்னவென்று சொன்னால் நீங்க தேவண்ட ஆளுகையில இல்ல, அதுதான் உண்மையான காரணம். හේතුව කුමක්ද නම් ඔබ දෙවියන් වහන්සේගේ පාලනයේ යටතී නැහැ. எனவே அருமையானவர்களே, நாங்க ஆளுகையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். එම නිසා අපගේ පාලනයේදී එක්තරා වෙනසක් සිදු වෙන්නට ඕන වෙනවා. அப்பொழுதுதான் வாழ்க்கை மாற்றம் உண்டாகும். එවිට තමයි අපගේ ජීවිතයේදී වෙනසක් සිදු වෙනවා. கடைசியாக எங்களுடைய குணநலங்களில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். අවසානයේ අපගේ ගුණාංගයේදී අපි එක්තරා වෙනසක් සිදු කරන්න ඕන அப்பொழுதுதான் වෙනවා. வாழ்க்கை மாற்றம் உண்டாகும். එවිට තමයි අපගේ ජීවිතයේදී වෙනසක් සිදු වෙනවා. நாங்கள் வாசிப்போம் மத்தேயு 6 அதிகாரம் 24 வசனத்தை. අපි කියවමු මතෙව් 6 වන පරිච්ඡේදයේ 24 වන වචනය. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ස්වාමිවරුන් දෙදෙනෙකුට සේවය කරන්නට කිසිවෙකුට නුපුළුවන. මක් නිසාද? ඔහු එක්කෙනෙකුට වෛර වී අනෙක් අයට ප්‍රිය වන්නේය. නොහොත් එක්කෙනෙකුට ඇලුම් වී අනෙක් අය එලා දකින්නේය. දෙවියන් වහන්සේට සහ වස්තුවටත් සේවය කරන්නට නුඹලාට නුපුළුවන. அருமையானவர்களே, உண்மையாக எங்களுடைய குணதிசயங்களிலே மாற்றம் வந்தால் தான் எங்களுடைய வாழ்க்கை மாறும். ප්‍රේමවන්තනි, සැබවින්ම අපගේ ගුණාංගයේදී වෙනසක් සිදු වෙන විට තමයි අපගේ ජීවිතයේ වෙනසක් සිදු වෙනවා. அருமையானவர்களே, நாங்க எதை பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் என்பதை எங்களுடைய செயல்களிலே நாங்கள் வெளிப்படுத்துகிற போது எங்களுடைய குணதிசயங்கள் வரும். අප ඇසිරෙන ක්‍රමේදී අපි කුමන දේවල් එළිදරව් කරනවාද එවිට තමයි අපගේ ගුණාංගයත් එළිදරව් වෙන්නේ. நாங்க எதோடு இணைந்திருக்கிறோம், எதோட வாழ்றோம், எதோட நாங்க பின்னி பிணைஞ்சிருக்கிறோம் என்பது எங்களுடைய அன்றாட செயல்கள் மூலமாகவும் எங்களுடைய நடத்தை மூலமாக தெரிய வரும். அதுதான் குணநலங்கள் என்று சொல்லுவோம். අපි කුමන දේ සමග ඒකාබද්ධව සිටිනවාද, අපි කුමන දේ සමග බොහෝසේ ආශ්‍රය කරනවාද, ඒ අනුව තමයි අපි දිනපතාම ඇසිරෙන්නා වූ අපගේ ක්‍රමයේදී අපි දැනගන්නට පුළුවන් අපගේ ගුණාංගය කුමක්ද කියලා. இதன் அடிப்படையிலே அருமையானே குணநலங்களை நாங்க ரெண்டா பிரிக்கலாம். මේ අනුව අපගේ ගුණාංගය අපි දෙකට බෙදෙන්නට පුළුවන්. அருமையானே, உலக மதிப்பீட்டில் அடிப்படையிலான குணநலங்கள், මේ ලෝකේ වටිනාකම් අනුව ඇතිවෙන ගුණාංගවල්, தேவனுடைய மதிப்பீட்டிலான குணநலங்கள். ඒ වගේම දෙවියන් වහන්සේගේ වටිනාකම් අනුව ඇතිවෙන ගුණාංගවල්. நாங்க எங்கட வாழ்க்கையை உலக மதிப்பீட்டுக்கு கொடுத்து இந்த உலகத்திலே பொக்கிஷத்தை தேட வேண்டும், இதுதான் வாழ்க்கை என்று சொல்லி இந்த பூமிக்குரிய பொக்கிஷங்களுக்கு பின்னால போகிற போது அருமையானவர்களே, எங்களுக்கு இந்த பூமிக்குரிய குணநலங்கள் உருவாகும். අපි මේ ලෝකේ වටිනාකමට අපගේ ජීවිතය බාර දීලා මේ ලෝකයේදී මේ පොළොවේදී අපි වස්තු රැස් කර ගන්නට ඕනේ කියලා ඒ වස්තුවල් පස්සේ අපි යන විටදී අපගේ ගුණාංග මේ ලෝකයට අදාළ ගුණාංගමෙන් වෙනස් වෙනවා. நாங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரித்துக் கொள்வோம். අපි ලෝකයට අදාළ වේශයක් අපි දරා ගන්නවා. ஆனால் அருமையானவர்களே, நாங்கள் தேவனுடைய மதிப்பீட்டில பரலோகத்தில பொக்கிஷத்தை சேர்க்க வேண்டும் என்றால் அதன் அடிப்படையில கடவுளுக்கு பிரியமான குணநலங்கள் எங்களுக்குள்ளே வெளிப்படும். එනමුත් අපි ස්වර්ගික වටිනාකම අනුව ස්වර්ගයේදී අපි වස්තු රැස් කරන්නට අපි සූදානම් වෙන විටදී ඒ ස්වර්ගික වටිනාකම් අනුව ඇති වෙන ගුණාංගවල අප තුළ එළිදරව් වෙනවා. இந்த மத்தேயு 6 அதிகாரம் 24 வசனத்திலே මේ මතෙව් 6 වන පරිච්ඡේදයේ 24 වන වචනේදී
ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். එක්කෙනෙකුට වෛර වී අනික් අයට ප්‍රිය වන්නේය. ஒருவனை பற்றிக்கொண்டு ஒருவனை அசட்டை பண்ணுவான். නොහොත් එක්කෙනෙකුට ඇලුම් වී අනික් අය එලා දකින්නේය. நேசித்தல், பகைத்தல், பற்றிக்கொள்ளுதல், அசட்டை பண்ணுதல் இவை யாவும் குணநலங்கள். ඒ ප්‍රේම කිරීමද වෛර වීමද නැත්නම් ඇලුම් වීමද එලා දකින්න මේ සියලු දේම ගුණාංගවල්. அருமையானவர்களே, நாங்கள் ஒன்றை அசட்டை பண்ணுகிறோம், ஒன்றை ஏற்றுக்கொள்ளுகிறோம். අපි එක දෙයකට ඇලුම් වෙනවා, අනිත් දේ අපි එලා දකින්නවා. ஒன்றை நேசிக்கிறோம், ஒன்றை பகைக்கிறோம். එක දෙයකට අපි ප්‍රේම කරනවා, අනිත් දේ අපි වෛර කරනවා. தொழில் துறையில இருந்து ஒரு தொலைபேசி வரும்போது அதை நாங்க கௌரவமான முறையிலே அதை எடுக்கிறோம். අපි රැකියා කරනව ස්ථානින් සිට අපි දුරකථනයෙන් සිට අපිට සම්බන්ධතාවයක් ඇති කරන විටදී ඊට ගෞරවාන්විත ලෙස ඒකට අපි අහුම්කම් දෙනවා. ஆனால் சேர்ச்சில இருந்து எங்களுக்கு போன் வரும்போது நாங்கள் அதை அசட்டை பண்ணுகிறோம். එනමුත් පල්ලියෙන් සිට ෆෝන් එකක් අපිට එනකොටදී අපි ඒක නීච කොට සිතනවා. அருமையானவர்களே, நாங்கள் டியூஷனுக்கு போறதுக்கு நேரத்துக்கு போகிறோம். අපි ටියුෂන් එකට යනකොට ඊට වේලාසනින්ම අපි යනවා. எங்களுடைய தொழிலுக்கு நேரத்துக்கு போகிறோம். අපි රැකියාවලට අපි වේලාසනින් යනවා. ஆராதனைக்கு பிந்தி வருகிறோம். එනමුත් අපි নমස්කාරයට පරක් වෙලාම එන්නේ. இது எல்லாம் என்னென்றால் எங்களுடைய குணநலங்களை எங்களுடைய நடத்தையின் மூலமாய் காண்பிக்கிறோம். මේ සියලු දේම අපි ඇසිරෙන විදියෙන් අපගේ ගුණාංගය කුමක්ද කියලා අපි ඉලදුරව් කරනවා. நாங்கள் இந்த குணநலங்கள் மூலமா என்ன சொல்லுகிறோம் என்றால், මේ ගුණාංගවල් සියලු දේ රැගෙන අපි කුමක්ද කියන්නේ නම් நாங்கள் ஒன்று உலகத்துக்குரியவர்கள், உலக மதிப்பீட்டுக்குரியவர்கள் என்பதை சொல்லுகிறோம். අපි එක්කෝ අපි ලෝකයට අදාළව සිටිනවා, මේ ලෝකේ වටිනාකම් යටතේ සිටිනව ජනතාව කියා අපි එළිදරව් කරගන්නවා. நாங்கள் இந்த பூமியிலே தான் எங்களுடைய பொக்கிஷத்தை சேர்க்க விரும்புகிறோம், பரலோகத்திலே இல்லை என்பதை காண்பிக்கிறோம். අපි මේ පොළොවේදී තමයි වස්තු රැස් කරන්නට කැමති වෙන්නේ, මේ ස්වර්ගික වස්තු රැස් කරන්නව කැමැත්තක් අපිට නැහැ කියලා අපි එලිමාන් කරනවා. எங்களுடைய சொல்லையும் செயலையும் எங்களுடைய நடத்தையில என்ன செய்யறோம் என்றால், நாங்கள் எங்களுடைய இருதயத்துல என்ன இருக்கிறது, எங்களுடைய மனசுல என்ன இருக்கிறது, நாங்க வாழ்க்கையை எப்படி பார்க்கிறோம், எதுக்கு எங்க வாழ்க்கையை கொடுத்திருக்கிறோம் என்பதை நாங்க என்ன செய்யறோம் என்றால், மற்றவங்களுக்கு நாங்க என்ன செய்யறோம், எங்க நடத்தை மூலமா வெளிப்படுத்துகிறோம். අපි අපගේ කීම ක්‍රියාව ඒ වගේම අපගේ ඇසිරෙන විදියෙන් අපි මේ ස්වර්ගයට අපි අපගේ වස්තුව රැස් කරන්න පිණිස අපගේ ජීවිතය කැප කරගත්තේ නැහැ. පොළොවට අදාළ වස්තු රැස් කරන්නට තමයි අපගේ ජීවිතය අපි කැප කරගත්තේ කියලා අනුන්ට අපි එළිදරව් කරනවා. அதே நேரத்திலே சில தேவ பிள்ளைகளை பார்த்தால் ஆராதனைக்கு நேரத்துக்கு வருகிறார்கள், கடவுளுக்காக எல்லா விதமான அர்ப்பணிப்புகளை செய்து தியாகத்தை பண்ணி அவங்க கர்த்தருக்காக செயல்படும் போது அவங்க என்னத்தை வெளிப்படுத்துறாங்க என்றால், அவர்கள் தேவனுடைய மதிப்பீட்டுக்கு தங்களை கொடுத்தும் தேவனுக்காகவே நிற்க விரும்புகிறதை அவர்கள் தங்களுடைய சொல்லாலும் செயலாலும் நடத்தையினாலும் அவர்கள் அதை வெளிப்படுத்துகிறார். තවත් පිරිසක් ඔවුන් දෙවියන් වහන්සේගේ නමස්කාර වලට වේලාසනින් සහභාගී වෙලා යාඥා කරලා ඔවුන් දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යය ගොඩනගන පිණිස ඔවුන් වැඩ කරනවා. මේ සමග ඔවුන්ගේ කීමද ඔවුන්ගේ ක්‍රියාවද ඔවුන් ඇසිරෙන විදිය අනුව ඔවුන් දෙවියන් වහන්සේට තමයි තමන්ගේ ජීවිතය කැප කරලා සිටින්නේ කියලා ඔවුන්ගේ ගුණාංගයේ සිට අපිට දැනගන්නට පුළුවන් වෙනවා. அருமையானவர்களே, நான் கர்த்தரோடு இணைந்து இருக்கிறேன் சொன்னால் அது என்னுடைய நடத்தையிலே வெளிப்படும். ප්‍රේමවන්තනි, මං දෙවියන් වහන්සේ සමග ඒකාබද්ධව සිටිනවා කියලා මං කියනකොටදී ඒක මගේ ගුණාංගයෙන් සිටමයි එළිදරව් වෙන්නේ. நான் உலகத்தோடு இணைந்து இருக்கிறேன் என்று சொன்னால் அது நிச்சயமா என்னுடைய நடத்தையிலே வெளிப்படும். මං ලෝකයේ සමග ඒකාබද්ධව සිටිනවාද නැද්ද කියලා දැනගන්නට ඒවා මගේ ගුණාංගයේ ඒ සියලු දේම එළිදරව් කරනවා. எனவே அருமையான தேவனுடைய பிள்ளை, එම නිසා යාපත් දේව දරුවෙනි, எங்களுடைய குணநலங்கள் இன்று எப்படி இருக்கிறது? අපගේ ගුණාංගයේ අද දිනේදී කෙසේද තිබෙන්නේ? நாங்கள் உண்மையாய் தேவனுடைய மதிப்பீட்டை வெளிப்படுத்துகிறோமா எங்களுடைய குணநலங்கள் மூலமா? අපි අපගේ ගුණාංග කරන කොටගෙන දෙවියන් වහන්සේගේ වටිනාකම් එළිදරව් කරනවාද නැද්ද? அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் அருமையானவர்களே உலகத்துக்குரிய மதிப்பீட்டை வெளிப்படுத்துகிறோம். එසේ නැතිනම් අපි මේ ලෝකයට අදාළ වටිනාකමද එළිදරව් කරන්නේ? நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க ඔබ வேண்டும். ඔබගේ ජීවිතේ නම් විමසා බලන්නට ඕන වෙනවා. இன்றைக்கு உலக மதிப்பீட்டிலும் கூட வாழ்க்கையை கொண்டு போய் கர்த்தரை நிராகரித்து கர்த்தரை பகைத்து இறுதி நாள்ல நீங்க எந்த பலனையும் தேவன்ட்ட பெற முடியாது. අද මේ ලෝකේ වටිනාකම කරන කොටගෙන ඔබ දිව්‍යන් වහන්සේවද දිව්‍යන් වහන්සේගේ ක්‍රියාවල්ද දිවේශ කරලා ඒ දේ ඔක්කොම සුළු කොට සිතලා අවසාන දවසේදී කිසිම විපාකයක් ඔබ ලබා ගන්න නැතුවමයි යන්ට යන්නේ. ஆனால் இந்த பூமியிலே நீங்க தேவன்ட மதிப்பீட்டுக்கு உங்க வாழ்க்கையை கொடுத்து பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்ப்பதற்கும் கூட கால நேரம் பணம் பொருள் எல்லாவற்றையும் கொடுத்து நீங்கள் வாழ்ந்து நீங்கள் அதற்குரிய குணநலங்களை காட்டும் போது பரலோகத்திலே
கடவுளுடைய வெகுமதிகள் உங்களுக்கு கிடைக்கும். එනමුත් ඔබ මේ ස්වර්ගික වටිනාකම අනුව ස්වර්ගයේදී වස්තුව රැස් කරගන්න පිණිස ඔබගේ කාලයේද වෙලාවද ඔබගේ දීමනාව වරව තැලෙන්ත ඒ වගේම ඔබ වෙත තිබෙනා වූ සියලු දේම ඔබ වියදම් කරලා ඒ දේ ඔක්කොම අයින් කරන විටදී ඔබගේ ගුණාංගය ඒ සඳහා ඔබ එළිදරව් කරන විටදී ස්වර්ගයේදී ඒ අන්තිම දවසේදී ඔබට යහපත් විපාකද ප්‍රතිඵලද ලැබෙනවා. நாங்க தொடர்ந்து எங்கட குணதிசயங்களை மறைக்க முடியாது. பொய்யாலும் சாட்டு போக்காலும் நாங்க மறைக்க முடியாது. අපි දිගටම අපගේ ගුණාංග සංගවන්නට බෑ, නිදහසට කරුණු කියලා ඒ දේ සංගවන්නට බෑ. அருமையான தேவனுடைய பிள்ளை, යහපත් දේව දරුවෙනි, குணாதிசயங்கள் நாங்க யார் என்பதை காட்ட போகுது. අපගේ ගුණාංගය අපි කවුද කියලා එළිදරව් කරන්නට යනවා. கடவுள் எங்கட குணதிசயத்தை பார்க்கிறார். දිව්‍යන් වහන්සේත් අපගේ ගුණාංගය චරිතය දෙස බලනවා. எனவே அவருக்கு பிரியமான குணநலங்கள் எங்கட வாழ்க்கையிலே மாற வேண்டும். එම නිසා උන්වහන්සේ කැමති වෙන ගුණාංගමෙන් අපගේ ගුණාංගය වෙනස් වෙන්නට ඕන. அதற்கு எங்கட வாழ்க்கையை நாங்க கொடுக்க வேண்டும். ඒ සඳහා අපගේ ජීවිතය අපි කැප කරන්නට ඕන වෙනවා. அருமையானவர்களே, கடவுள் வாழ்க்கை மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். ප්‍රේමවන්ත දිව්‍යන් වහන්සේ අපගේ ජීවිතයේදී වෙනසකට බලාපොරොත්තු වෙනවා. உலகம் இதுவரை எதிர்பாராத, இதுவரை நாங்கள் சந்திக்காத, கேள்விப்படாத ஒரு சூழ்நிலை கடந்து நாங்கள் இப்பொழுது வந்திருக்கிறோம். මෙතෙක් අපි නොදුටුවා වූ, අපි මෙතෙක් ආරංචි නොවුණා වූ වාතාවරණයක් අපි පසු කර ගමන් කරමින් සිටිනවා මේ කාලේදී. 2.5 மாசத்துக்கு மேல நாங்கள் லாக்டவுன் ஆகி இருந்தோம். මාස அருமையானவர்களே, දෙකමාරකට වැඩියෙන් අපි ලොක්ඩවුන් වෙලා සිටියා ප්‍රේමවන්තයනි. எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்திருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையிலே. මේ වාතාවරණ කරන කොටගෙන බොහෝ දහස් ගණන් ජනතා පිරිසක් මියගී තිබෙනවා. இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கான அடையாளங்கள் இப்பொழுது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. යේසුස් වහන්සේගේ ඊමට අදාළ සලකුණු දැනුත් ඉෂ්ට වී තිබෙනවා. கொள்ளை நோய்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. වසංගතවල් ඇති වී තිබෙනවා. இலங்கைக்கே வெட்டுக்கிளிகள் வந்து விட்டது. ඒ ලංකාවටත් පැලඟිට විනාශයක් සිදු වී තිබෙනවා. கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. දිව්‍ය වාස පැවස්වා වූ අනාගත වාක්‍ය සියලු දෙම එලෙසම ඉෂ්ට වී තිබෙනවා. அவருடைய வருகை வெகு சீக்கிரமாய் இருக்கிறது. උන්වහන්සේගේ ඊමනං ඉතා විගසින් තිබෙනවා. எனவே கர்த்தரை நாம் அறிந்தும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்க மாற்றாம இப்படி இருப்போமா இருந்தால் நிச்சயம் நாங்க வெட்கப்பட்டு போவோம் ஒரு நாள். අපි දිව්‍යන් වාසව දැනගෙනත් අපගේ ජීවිතය අපි වෙනස් කරගන්න නැතුව සිටිනවා නම් අපි එක දවසක් අපි ලැජ්ජාවටපත් වෙනවා. கடவுள் கொடுக்கிற வாய்ப்பை நாங்க பயன்படுத்தோம்னு கர்த்தர் சொல்றாரு. දිව්‍යන් වාස අපි ලබා දෙන්නා වූ අවස්ථාව අපි භාවිතා කරන්න ඕනේ කියලා දිව්‍යන් වාස අපිට පවසනවා. நீ என்னை அறிந்து மாத்திரம் போதாது, என்னுடைய மதிப்பீடுகளை புரிந்து அதற்கமைய நீ மாற வேண்டும். ඔබ මාව දැන සිටින්නාseම මාගේ වටිනාකම ඔබ පිළිඅඳගෙන ඔබගේ ජීවිතය ඔබ වෙනස් කරගන්නට ඕන වෙනවා. இதுவரைக்கும் நீ உலகத்துக்கு பின்னால போய் கொண்டிருக்க போற உலக மதிப்பீட்டாலேயே உண்ட வாழ்க்கையை பார்த்து உலகத்துல பொக்கிஷம் சேர்க்கணும், உலக காரியங்கள் தான் மேன்மேன்னு சொல்லி என்னை எத்தனை நாளைக்கு அசட்டை பண்ணி கொண்டிருக்க போகிறாய். තවද දවස් කොච්චරටද ඔබ මේ ලෝකේ වටිනාකම සමග සිටලා ලෝකේ ආශාවල් පස්සේ ඔබට කියලා දර්ශනයක් ඇති කරලා මේ ලෝකයේ පාලනය සමග සිටලා ඔබට කියලා වස්තු මේ ලෝකේ ඇති කර ගන්නට ඕනේ කියලා දවස් කීයකටද මාව ඔබ දිවේශ කරමින් සිටින්නට நீ යන්නේ. என்னை அறிந்திருக்கிறாய் என்று சொல்லுகிறாயானால் உன்னுடைய இருதயத்திலே நானோ என்னுடைய மதிப்பீடுகளோ இல்லாமல் நீ வறண்ட நிலமாயிருக்கிறாய். ඔබ මාව දැන සිටින විටත් මගේ වටිනාකමද මගේ කිසිම දෙයක් ඔබගේ අදවත තුළ නැතුව වියලුණාව භූමියක් ලෙස ඔබ සිටිනවා. ඇයි? உலகத்திலே காரியங்களை மேன்மையாய கருதி என்னை நீ அசட்டை பண்ணி எனக்கான வாஞ்சியற்று எத்தனை நாளைக்கு இருக்க போகிறாய். ලෝකේ වටිනාකම වැදගත් ලෙස සිතලා ඔබ මාගෙන සිතන්න නැතුව මාව දිවේශ කරලා දවස් කීයකටද ඔබ මේ ලෙස සිටින්නට යන්නේ. அருமையானே, வாழ்க்கையை இந்த பூமிக்குரிய மதிப்பீடுகளாலே பார்த்து கடவுளுக்கு பிரியமில்லாத தரிசனத்துக்காக இங்க வாழ்க்கையை கொடுத்து நாங்க என்னத்தை காண போகிறோம். ලෝකයේ මේ ලෝකේ වටිනාකම තුල අපගේ ජීවිතය බලලා දිව්‍යන් වාසල කැමති නැති දර්ශනය තුල අපි සිටලා අපි කුමන දේද ලබා ගන්නට යන්නේ. எனவே கடவுள் பார்க்கிற விதமாய் வாழ்க்கையை பார்த்து தேவ மதிப்பீட்டுக்குள்ள எங்கட வாழ்க்கையை கட்ட இன்றைக்கு தீர்மானிப்போம். එම නිසා දිව්‍යන් වාස බලන්නාව බැල්මේ අපගේ ජීවිතය ගොඩනගමින් දිව්‍යන් වාසගේ වටිනාකම තුල අපගේ ජීවිතය තැන්පත් කරන්නට අද දිනේදී අපි කැප කරමු. தேவனுடைய ஆளுகைக்குள்ளே வரவும், தேவனுடைய மதிப்பீட்டினான ஆளுகைக்கு எங்கட வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அதற்காக செயல்பட எங்களை ஒப்பு கொடுப்போம். දිව්‍යන් වාසගේ පාලනයට පැමිණෙන්නට දිව්‍යන් වාසගේ වටිනාකම අනුව තිබෙන පාලනයට අපි කැප කරන්නට අද දිනේදී අපි කැප කරමු. இன்றைக்கு உலகத்தில மதிப்பிட்டு கொண்ட வாழ்க்கையை கொடுத்து அதுக்கு பின்னாலே காலத்தை நேரத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிற அதனால உன் வாழ்க்கை மாறாமல் இருக்கிறது. අද ලෝකේ වටිනාකමට ඔබගේ ජීවිතය බාර දීලා ඒ සඳහා ඔබගේ කාලය වේලාව සියලු දේම ඔබ ලබා දීලා සිටිනවා. ඉනිසා ඔබගේ ජීවිතේ කිසිදු වෙනසක් සිදු වුණේ නැහැ. என்னை பகைத்தும் என்னை அசட்டை பண்ணு என்னை மறுத்தும் எனக்கு முதுகை காட்டியும் உன்னுடைய குணதிசயத்தை வெளிப்படுத்துகிறாய். நீ என்னுடையவன் அல்ல என்பதை வெளிப்படுத்திக் ඔබ கொண்டிருக்கிறாய். මාව දිවේශ කරලා නීච කොට මාගෙන සිතලා ඔබ මට
පිටපෙන්නගෙන ඔබගේ ගුණාංගවල් එලිදරව් කරගෙන ඔබ මහගේ නැති එක්කෙනෙක් කියලා ඔබ පිළි අඳගෙන සිටිනවා. உன்னுடைய இருதயத்தை உலகத்திட மதிப்பீட்டுக்கு கொடுத்து என்னுடைய மதிப்பீடுகளையும் என்னை அசட்டை பண்ணி ඔබ கொண்டிருக்கிறாய். ඔබගේ අදවත මේ ලෝකේ වටිනාකමට ලබා දීලා ඔබ මහාවත්මගේ වටිනාකමත් ඔබ දිවේශ කරමින් සිටිනවා. அருமையான தேவனுடைய பிள்ளையே, යාපත් දේවදරුවෙනි. மனம் திரும்ப உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். පසුතැවිලි වෙන්නට දිවෙන් මාස ඔබට අවස්ථාවක් ලබා நீ දෙනවා. மனம் திரும்பாத பட்சத்திலே ඔබ පසුතැවිලි නොවන්නා වූ நீ අවස්ථාවේදී தேவனுடைய தண்டனையை பெற வேண்டி வரும். ඔබ දිවෙන් වාසකින් සිට දඬුවම ලබා ගන්න ඕන වෙනවා. தேவனோடு மோதுதல் இலகுவான விஷயம் இல்லை. දිවෙන් වාස සමග රණ්ඩු කරන්න එක ලේසි පහසු දෙයක් නෙමෙයි. தேவனோடு போராடுறது இலகுவான விஷயம் இல்லை. දිවෙන් වාස සමග පොරබදින්න එක ලේසි පහසු දෙයක් නෙමෙයි. அவருடைய அன்பையும் கிருபையும் இரக்கத்தை நாம் அசட்ட பண்ணக்கூடாது. උන්වහන්සේගේ ප්‍රේමයේද අනුකම්පාවද අපි නීච කොට සිතන්නේ නරකයි. எனவே இந்த நாளிலே மனம் திரும்பி ஒரு வாழ்க்கை, கடவுள் விரும்புகிற வாழ்க்கை வாழ இந்த நாளில் எங்களை ஒப்பு එම கொடுப்போம். නිසා අද දිනේදී අපි පසුතැවිලි වෙලා දිවෙන් වාස කැමති වෙනා වූ ජීවිතයක් අපි ගත කරන්නට අපිව කැප කරමු. நீங்கள் யாரா இருக்கலாம், எப்படிப்பட்டவர்களா இருக்கலாம், කවුරුව වේවා ඔබ කෙසේ සිටින්නට உங்களுடைய පුළුවන්. வாழ்க்கை இந்த நாளில் எப்படி இருக்கிறது, ඔබගේ ජීවිතය අද දිනේදී කෙසේද තිබෙන්නේ? தேவ சமூகத்தில் ஆராய்ந்து දිවෙන් பாருங்கள். වාසගේ අභියසේදී ඔබ විමසා බලන්න. உங்களோட மதிப்பீட்டு எதிலே கட்டப்பட்டிருக்கிறது, ඔබගේ වටිනාකම ඔබ කුමකටද පිහිටමින් உங்களோட සිටින්නේ? வாழ்க்கை எந்த மதிப்பீட்டிலே ඔබගේ கட்டப்பட்டிருக்கிறது, ජීවිතයේ කුමන වටිනාකම සමග ඔබ ගොඩනගමින් සිටිනවද? உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்ட வாஞ்சையில இருக்கிறது, ඔබගේ අදවත කුමන පිපාසය සමග තිබෙන්නේද? நீங்கள் எப்படிப்பட்ட தரிசனத்தை கண்டு ඔබ கொண்டிருக்கிறீர்கள், කුමන ආකාර දර්ශනයක් සමග සිටිනවද? கடவுள் அதை ஏற்றுக்கொள்கிறாரா இல்லையா, දිවෙන් වාස ඒ කාරණාව පිළිගන්නවද නැද්ද? நீங்கள் எந்த ஆளுகைக்குள்ள இருக்கிறீர்கள் என்பதை ஆராய்ந்து ඔබ பாருங்கள். කුමන පාලනය තුල සිටිනවද නැද්ද කියලා ඔබ විමසා බලන්න. உங்களுடைய குணநலங்கள் எப்படி இருக்கிறது, உங்களுடைய நடத்தைகள், உங்களுடைய செயல்கள் எதை வெளிப்படுத்துகிறது என்பதை பாருங்கள். ඔබගේ ගුණාංගයේද ඔබ ඇසිරෙන විදියද ඔබගේ කීමද ඔබගේ ක්‍රියාවද කුමක්ද එලිමහන් කරන්න කියලා ඔබ විමසා බලන්න. கடவுள் தன்னுடையவர்களை அறிவார், දිවෙන් වාස තමාගේ අයව දිවෙන් වාස දැන සිටිනවා. ஆனால் தன்னுடையவர்கள் போல வேஷம் தரித்து போலியா இருக்கிறவர்களை அறிவார். දිවෙන් වාසගේ අයමෙන් වේශයක් දරාගෙන සිටිනා අය දිවෙන් වාස හොඳට දැනගන්නවා. எனவே கொடுக்கிற காலத்தை பயன்படுத்தி மனம் திரும்ப எங்களை ஒப்பு එම கொடுப்போம். නිසා අපිට ලැබෙන කාලය අපි භාවිතා කරලා පසුතැවිලි වෙන්නට අපි කැප කරමු. அவருடைய இரக்கத்தையும் கிருபையும் பெற்றுக்கொள்வோம். උන්වහන්සේගේ අනුකම්පාවද කරුණාවද අපි ලබා ගමු. உண்மையாக மனசாட்சியோட, உண்மையான உள்ளத்தோடு மனம் திரும்புவோம். සැබවින්ම සැබෑ වූ අර්ධ සාක්ෂියක් සමග සැබෑ වූ අදවතක් සමග අපි පසුතැවිලි වෙමු. எங்கட உள்ளான வாழ்க்கையை சோதித்து பார்ப்போம். අපගේ ඇතුළත් ජීවිතය අපි පරීක්ෂණය කරලා බලමු. கர்த்தருக்கு விட்டு கொடுப்போம். දිවෙන් වහන්සේට අද දිනේදී අපි ඉඩ හරිමු. நான் உங்களுக்காக ஜெபிக்க මම போகிறேன். ඔබ වෙනුවෙන් යාඥා කරන්නට යනවා. பரிசுத்தமான பிதாவே, සුදු ව්‍යාපත් පියාණනි, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. මේ දවස වෙනුවෙන් ඔබ වහන්සේට ස්තුතියි. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. ඔබ වහන්සේගේ වචනේ වෙනුවෙන් எங்கட ස්තුතියි. மீறுதல்கள், குறை குற்றங்களை மன்னிங்க. අපගේ කඩකිරීම් වලට ඔබ වහන්සේ සමාවන්න. எங்க வாழ்க்கையிலே மாறாத பக்கங்களுக்காக மனம் வருந்துகிறோம். අපගේ ජීවිතේ වෙනස් නොවී තිබෙනා පැත්ත නිසා අපි අනුකම්පාවෙන් අපිට සමාවන්න. எங்கட வாழ்க்கையை நாங்க உலக மதிப்புட்டால பார்த்ததுக்கு மன்னிப்பு கேட்கிறோம். අපගේ ජීවිතය අපි ලෞකික වටිනාකම් පස්සේ බැලපු නිසා අපිට සමාවන්න. இன்றைக்கும் உங்க மதிப்புட்டால வாழ்க்கையை பார்த்து பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்க்கிறதுக்கு எங்க மனசை இன்றைக்கும் தீர்மானம் பண்ணட்டும். ඒ හැම විටම ඔබ වහන්සේගේ වටිනාකම අනුව බලලා ස්වර්ගික වස්තු රැස් කරගන්න පිණිස අපගේ සිත වෙනස් වේවා. எங்க இருதயம் உலகத்தின மதிப்பீடுகளுக்கு பின்னால போய் உங்களுக்கான வாஞ்சியற்று போனதுக்கு நாங்க மன்னிப்பு கேட்கிறோம். අපගේ අදවත ලෞකික වටිනාකම් පස්සේ කියලා කැමැත්ත පිපාසය තමාටිකම ඇති කරගත්ත නේට අපි සමාවන්න ස්වාමිනී. மீண்டும் உங்களுக்கான வாஞ்சை, விருப்பம் எங்க இருதயத்திலே உருவாக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். නැවත වාරයක් ඔබ වහන්සේට අදාළ කැමැත්තද පිපාසයද අප තුළ ඇති වෙන්නට ඕනි කියලා අපි ඉල්ලා සිටිනවා ස්වාමිනී. ஐயா, உலகத்துக்குரிய தரிசனத்துக்கு பின்னால போய் வாழ்க்கையை நாங்க அழிக்காதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க. ලෝකයට අදාළ දර්ශනය පස්සේ කියලා අපගේ ජීවිතය අපි විනාශ කරන්න නැතුව සිටින්නට අපි ආරක්ෂා කරගන්න ස්වාමිනී. வாழ்க்கையை நீங்க பார்க்கிற விதமா பார்த்து அதை சிறப்பாக வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. ජීවිතය ඔබ වහන්සේ බලන්න බැල්මේ අපි බලලා ඒක විශේෂ ලෙස අපි ගත කරන්නට අපිට උදව් කරන්න. உங்களோட ஆளுகை எங்களுக்குள்ள வருவதாக. ඔබ වහන්සේගේ පාලනය අප තුළ පැමිණේවා. ஐயா, உம்முடைய மதிப்பீட்டின் ஆளுகை எங்களை நடத்தட்டும். ඔබගේ වටිනාකමේ පාලනය අපිව මඟ පෙන්වේවා. ஐயா, நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்க. உங்களோட பணியை நாங்க செய்ய எங்களுக்கு உதவி ඔබ செய்யுங்க. වහන්සේ අපිව පාලනය කරන්න, ඔබ වහන්සේගේ සේවය කරන්නට අපිට උදව් කරන්න. உங்களோட சாயல் எங்களுக்கு தாங்க. உங்களோட மதிப்பீட்டுக்கு சாட்சியாக
எங்களுடைய சொல்லும் நடத்தையும் காணப்படணும். ඔබ වහන්සේගේ චරිතය අපිට ලබා දෙන්න. ඔබ වහන්සේගේ වචනය අනුව ඔබගේ වටිනාකම අනුව අපේ කීමද ක්‍රියාවද අපි ඇසිරෙන විදියද වෙනස් වේවා. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை இந்த நாளில் ஒப்பு கொடுக்கிறேன். සියලු දේව දරුවන් අද දිනදී ඔබ වහන්සේට බාර කරනවා. கொடுத்த இந்த காலத்தை சரியாய் பயன்படுத்தி ලබා දුන්නා මේ අවස්ථාව හරි ලෙස භාවිතා කරලා வாழ்க்கை மாற்றத்துக்கு நேராய் போய் வருகைக்கு ஆயத்தப்பட உதவி செய்யுங்க. ජීවිතේ වෙනසකට ගත වී ගිලා Tamanගේ ජීවිතේ වෙනස් කරලා ඔබ වහන්සේගේ ඊමට සූදානම් වෙන්නට අපිව කැප කරනවා. இந்த தேவ பிள்ளையை இருதயத்தை கடினப்படுத்தி கிருபை இழந்து போக கூடாது. කිසිම දේව දරුවන් තමාගේ අදවත දැඩි කරලා ඔබ වහන්සේගේ කරුණාව අයිමි කරගන්නේ නරකයි நீர் ස්වාමීනි. கொடுக்கிற சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி உம் பக்கம் திரும்ப உதவி ඔබ செய்யுங்க. වහන්සේ ලබා දෙන අවස්ථාව භාවිතා කරලා ඔබ වහන්සේගේ පැත්තට ඇරී එන්නට අපිට කරුණා කළ මැනවි. இந்த நாளிலே உம்முடைய ஜனங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. අද දවසේදී ඔබගේ ජනතාව ඔබ වහන්සේ ආශිර්වාද කරන්න. வீடுகளிலே அப்பம் தண்ணீரை ஆசீர்வதிப்பீராக. නිවසේදී රොටියද පානිද ඔබ වහන්සේ ආශිර්වාද කරන්න. தொழிலற்ற ஒவ்வொருவருக்கும் தொழில்களை கொடுப்பீராக. රැකියා නොමැතිව සිටිනා වූ අයට රැකියා අවස්ථා ඇති කරන්න. ஐயா எல்லா கொள்ளை நோய்க்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க. සියලු වසංගතයෙන් ඉවත් වූ ඔබගේ ජනතාව ආරක්ෂා කරන්න. உம்முடைய சுகம் சமாதானம் உம்முடைய ஜனங்களோடு கூட ඔබගේ இருக்கட்டும். සුවේ සාමයේ සතුට ඔබගේ ජනතාව සමග පවතිවා. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් පියාණනි. ஆமென். ආමේන්.